டைரக்டர் வந்த உடனே சொன்னார், சார் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுக்கா நான் டைரக்ட் பண்ணுற டைமில் இந்த ஜோன்னு ஒருத்தர் இருந்தார், உங்களை பார்த்து உங்ககிட்ட சேர்றதுக்கு முயற்சி பண்ணலான்னு சொல்லி நான் வருஷக்கணக்கில் அவர் பின்னாடியே அலைஞ்சு கடைசி வரையில் உங்களை பார்க்க விடாமையே பண்ணிட்டாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை வச்சார். அதுக்காக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். நீ ஒரு நல்ல படத்தை பண்ணிக்கிற, தப்பிச்சிட்ட நீ. ஸோ நீ பாஸ் ஆகிட்ட. ஃபஸ்ட்டு லேட்டானாலும் லேட்டஸ்டாக பாஸ் ஆகிருக்கீங்க. உங்களுடைய கதைக்களம் பாஸ் தான். நல்ல ஒரு நான் கூட சகோதரி முதல்ல சொல்லும்போது பயந்தேன். இல்லைன்னா வெட்டு குத்து கத்தி ஒரே ரத்த காட்டேரியான படமாக இருக்கும்பொழுது வட சென்னைன்னு சொன்னாங்க. ஆனால் அதில் இவ்வளோ ஒரு அழகான ஒரு குடும்ப ஒரு கதையை எடுத்திருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. வட சென்னையோட குடும்ப சண்டையை எப்படின்னு பார்க்கலாம். அது ஒரு வித்தியாசமான கோணத்தில் இந்த கதைக்களம் அமைஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அதனால தான் நான் சொல்கிறேன், ஃபஸ்ட்டு நீ பாஸ். அதில் கதையில் பாஸு, இயக்கத்துலேயும் பாஸு. ஏன்னா இத்தனை பேரை வச்சு மேய்ச்சிருக்க பாரு, பெரிய விஷயம். அது புதுமுகங்கள் நிறைய பேர், அது 2-3 பசங்க, ஹீரோவோட வர்ற பசங்க 2-3 பசங்க டப்புன்னு காலில் விழுந்தாங்க. அதில் காலில் விழக்கூடாதுன்னு சொல்லிப்பறேன். அங்கேயும் நீ பாஸ். ஸோ பிரமாதம், நைஸ். குறிப்பாக இந்த படத்தில் எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஹீரோவோட முகம். அவர் ரொம்ப லவ்லி பாயாக இருக்கார். வாழ்த்துக்கள் துஷ்யந்த். ஏன்னா துஷ்யந்த் ஹீரோவான்னு கேட்டேன். அவங்க ஜெயக்குமார் அவங்க ஃபாதர் சொன்னார், இல்லைண்ணே ஒரு கேரக்டர்களில் ஒரு கேரக்டர் ஆனால் பிரமாதமாக பண்ணியிருக்கு. உங்கள் அப்பா எப்படி அண்டர் பிளே பண்ணுறாரு பாருங்க. ஸோ ஒரு நல்ல பிள்ளை, நீங்கள் மிக அழகாக பண்ணியிருக்கீங்க. வெரி குட். அந்த ஸ்டைலு நீங்களும் அதில் பாஸ், நீங்களும் பாஸ். அப்புறம் ஹீரோயின் நீ தானம்மா, அதே புன் சிரிப்பு, முத்துக்கள் உதிர்ற மாதிரி ஒரு சிரிப்பு. அதனால் நீ டபுள் பாஸ்மா. சிறப்பாக இருந்தது. அதுக்கு அடுத்து இந்த படத்தில் நடித்த ஒவ்வொருவரும், அவங்க இருக்காங்களே இந்த லாஸ்ட்டில் மேடம், அவங்களுடைய வாய்ஸே ஒரு பெரிய ப்ளஸ் பாயிண்ட். அவங்க வாய்ஸு இன்னும் இந்த இவங்க நடிச்சிருக்காங்க, குமாரி, என்ன குமாரி, செந்தில் குமாரி, அவங்களுக்கு வாழ்த்துக்கள். மொத்தத்தில் எல்லா பாஸ் மார்க் வாங்கியிருக்கிற ஆளுகளை எல்லாத்தையும் வச்சு ஒரு நல்ல டீமை செட் பண்ண பாரு. கேமராமேன் நம்ம அவர் பிரபுவோட அசிஸ்டண்ட், அவர் பேர் தில்ராஜ். அதேங்கப்பா, தில்ராஜ்னு பெரிய ப்ரொடியூசர் இருக்கார் தெலுங்கில். எங்கேயா தில்ராஜ்? உடம்பு சரியில்லை, தில்லு சரியில்லையோ? சரி, தில்லுக்கு பிரச்சனை இல்லாமல் இருந்தால் சரி. அவர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கார். ஏன்னா பொதுவாக வட சென்னைன்னா ஒரு காட்டுத்தனமான ஒரு லைட்டிங்கு, ஒரு மாதிரி ரகடான லைட்டிங் இருக்கும். ஆனால் இதில் ஒரு அழகான லைட்டிங்லேயே படம் எடுத்திருக்கீங்க. ஸோ தில்ராஜுக்கும் வாழ்த்துக்கள். அவரும் இதில் பாஸ் ஆகிட்டார். அப்புறம் நம்ம எழுத்தாளர் யார், நம்ம பாடலாசிரியர் மோகன்ராஜனா, அது ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. பாட்டு எல்லாமே அதுக்கு என்ன தேவையோ ஆல் பாஸ்ன்ற ஃபஸ்ட்டு வார்த்தையே யூஸ் பண்ணி எல்லாத்துக்கும் பாஸ் மார்க் போட்டு ஒரு பாட்டு எழுதுனது. அதுலேயே நீங்கள் டபுள் பாஸ் தான். அந்த பணத்தை பற்றி ஒரு பாட்டு, அது ரொம்ப ரசித்தேன் நான். ஏன்னா அதுதான் மெயின் நாட் ஆஃப் த சப்ஜெக்ட். அந்த பணத்தை வச்சுட்டு இந்த குடும்பங்கள் படுற அந்த பணத்துக்காக எனக்கு ஃபுல்லாக தெரியல கதை. இந்த பணத்து பேக் ட்ராப்பில் நடக்கக்கூடிய விஷயங்கள் தான் இத்தனையும். அதில் அன்பு, பாசம், அந்த பக்கத்து வீட்டு உறவு, இதெல்லாம் எப்படி கெடுதோ அல்லது சேருதோ அதை சுற்றி தான் அந்த படம் அமைஞ்சிருக்குன்றது தெரியுது. அதை அழகாக அந்த பாட்டில் கொண்டு வந்த நீங்கள் பாஸ் தான். இது எல்லாத்துக்கும் மேலே சூப்பர் பாஸ் நம்ம மியூசிக் டைரக்டர். அவர் முதல் படத்துலேயே பாஸு. அவரை பற்றி சொல்ல வேண்டியதில்லை, ஜேம்ஸ் வசந்தன். அந்த பாட்டு இன்னைக்கு என்ன மனசில் இருக்கும். நான் வந்த உடனே அவரை பார்த்த உடனே அந்த பாட்டு, அந்த டியூனை பாடினேன். ஸோ ஒரு மிகச்சிறந்த இசையமைப்பாளர், நல்ல அன்பானவர், அழகாக பண்ணியிருக்கார்.
நான் அவருக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மெலடிக்கு வாய்ப்பு கொடுக்கல அப்படிங்கிறத நடுவில் அந்த ஆல்பாஸ் பாட்டிலேயே ஒரு மெலடி உள்ள கொண்டாந்து வெளியே உருவிருப்பார். அதை எப்படி மெலடிக்காக ஏங்குறாருன்றது அதில் தெரிஞ்சிச்சு. அது ரெண்டாவது அழகான அந்த டூயட் பாட்டில் அதை நிறைவு செஞ்சுருக்காரு. பியூட்டிஃபுல்லாக இருந்தது. மொத்தத்தில் மோகனா மேடத்துக்கு ஃபஸ்ட் கிளாஸ். ஏன்னா மிகச்சிறப்பானவர்களை சேர்த்து ஒரு படத்தை தயாரிச்சிருக்கீங்க. அதில் உங்களுக்கு நிச்சயமாக வெற்றி உண்டு. அதனால் அவங்களெல்லாம் பாஸ் ஆகிட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட் கிளாஸில் பாஸ் ஆயிடுவீங்க. ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் கிளாஸ் கிடைக்க இந்த திரைப்படத்தில் எடிட்டிங் பாஸ்கர் நல்லா பண்ணியிருந்தான், ரொம்ப நல்லா இருந்தது. அது மாதிரி ஸ்டண்ட் ஜாஸ்தி இருந்த மாதிரி தெரியல, ஸ்டண்ட் டைரக்டர் இல்லையா, இருந்தாலும் பரவாயில்ல, வாழ்த்துகள். இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் அனைவரும் இந்த படத்தை அழகான படமாக உருவினா இன்னைக்கு வர்ற படங்கள் எல்லாம் உட்காந்து பார்க்குற மாதிரி இல்லை. பின்னாடி அடிக்கிறானா முன்னாடி அடிக்கிறானா, நம்ம உட்காந்துருந்தா நம்ம சேர் பின்னாடி அடிக்கிற மாதிரி எல்லாம் உழுகுது, அடி உழுகுது. அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு திரைப்படத்தை எடுத்திருக்கும் ஒட்டுமொத்த குழுவிற்கும் என் அன்பான வாழ்த்துக்களை சொல்லி தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கத்தின் சார்பாக எனது வாழ்த்துக்களை சொல்லி என்னை அழைத்தமைக்கு நன்றி தெரிவித்து பாராட்டி, நம்ம பிஆர்ஓ இருக்காரு, அவர் எங்கே இருந்தாலும் விடமாட்டார் நம்மளை. ஸோ கொஞ்ச நாள் அவருக்கு தப்பிச்சிட்டு இருந்தேன். ஆனால் இன்னைக்கு ஜெயபிரகாஷ் அவருடைய பையனுடைய படம்ன்றது ஒரு முக்கிய காரணம். அவர் நடிச்சிருக்கிற படம்ன்றதுக்காகவும் ஜேம்ஸ் வசந்தன் இசை என்பதற்கான அவர் ரொம்ப நாள் ஆச்சு நான் அவர் பார்த்து மீட் பண்ணி. ஸோ அவங்க இருவரும் இதில் மிகப்பெரிய வெற்றி அடைய வேண்டும். நமது இயக்குனருக்கு அவன் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கேன், சூப்பர். இந்த மாதிரி தொடர்ந்து அடுத்த படத்தை மோகனா மேடம் கிட்ட வாங்கிடணும் என்ற முடிவோடு இதை வெற்றி படமாக்கணும் என்று வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். நிறைய கேமரா எனக்கு தெரிஞ்சு ஆஃப் பண்ணிடலாம். ஏன்னா நான் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக கான்ட்ரவர்ஷியலாக எதுவும் நான் பேச மாட்டேன், அது எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் முதல்ல ஆர் உதயகுமார் சொன்ன மாதிரி இந்த டைரக்டர் நான் அன்றைக்கி ரைட்டர்ஸ் அசோசியேஷனுடைய ஈசி மீட்டிங்கில் ஒரு சேரனுக்கு இன்விடேஷன் கொடுக்க வந்தார். அப்போ என்னையும் பார்த்துட்டு ஒரு இன்விடேஷன் கொடுத்தாரு. அப்போது நான் இதில் யார் ஹீரோ அப்படின்னு கேட்டேன். அவர் ஜெயபிரகாஷ் சாருடைய சன் அப்படின்னு சொன்னார். ஜெயபிரகாஷ் சாருக்கும் எனக்கும் கிட்டத்தட்ட மோர் தென் 36 இயர்ஸ், 33 இயர்ஸ் அவருக்கும் எனக்கும் நெருங்கிய பழக்கம் இருக்குது. அவரை ப்ரொடியூசர் ஆக்கினதே நான் தான். அதாவது அவர் ஒரு பெரிய பெட்ரோல் பங்க் ஓனர். அவர் நம்ம ரோஜா கம்பெனிஸ் காஜா மொஜின் சார், அப்புறம் ஞானவேல் சார், 3 பேரும் பெட்ரோல் பங்க் ஓனர்ஸு. அவங்க எனக்கு நண்பர்களாகி அவங்ககிட்ட ஒரு கதை சொல்லி அப்படி தான் படம் ஆரம்பித்தாங்க. ஃபஸ்ட்டு இனியெல்லாம் சுகமேன்னு ஒரு படம். அது இந்த நேரத்தில் இனியெல்லாம் சுகமேன்னு வச்சோமோ அது சோகமாக போய் முடிஞ்சு அந்த படமே ஆரம்பிக்கலை, பூஜையோடய அது நின்று போச்சு அந்த படம். அதுக்கப்புறமா அவர் என்னுடைய நெருங்கிய நண்பராக தொடர்ந்துட்டுருக்காரு. அவர் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சேரன் படத்தில் நடிச்சு ஒரு நல்ல ஆர்டிஸ்டாக வந்தார். இன்றைக்கி அவர் பையனும் ஹீரோவாக அறிமுகமாக இருக்கார். ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார் பார்க்குறதுக்கு. நிச்சயமாக இந்த படம் ஒரு பெரிய ஹிட் ஆகும். உதயகுமார் சொன்ன மாதிரி எல்லாருமே பாஸ் ஆகிட்டாங்க இந்த படத்தில். நான் கடைசி நேரத்தில் வந்தனால அந்த ஒரே ஒரு சாங், அந்த காசு தான் முக்கியன்ற அந்த சாங் பார்த்தேன், அந்த ட்ரெய்லர் பார்த்தேன், அது ரொம்ப நல்லா இருந்தது. அப்புறம் ஜேம்ஸ் வசந்தன் சொல்லவே வேண்டாம், அந்த கண்களா இல்லைண்டா பாட்டுக்கு அப்புறம் இந்த படத்தில் ஒரு மியூசிக் ரொம்ப ரொம்ப அமேசிங்காக இருக்குது. அவர் இந்த நேரத்தில் ஒரு டைரக்டராக இருக்காரு, அதுக்குமே என்னுடைய வாழ்த்துக்கள். சோளக்கடலில் பொம்மைன்னு சொல்லி அவருடைய படம், அது இன்ஸ்டாகிராம்லேயோ ஃபேஸ்புக்லேயோ பார்த்தேன். அதில் நான் வாழ்த்துக்கள் சொன்னேன். அது அவர் கவனிச்சிருக்கிறாரா என்னன்றது எனக்கு தெரியல, பாருங்க. ஏன்னா நான் சும்மா அப்படியெல்லாம் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ஏதாவது அப்பீல் ஆச்சு அப்படின்னா அதை நான் வாழ்த்து சொல்லுவேன். அது ஒரே ஒருத்தர் மட்டும் பார்த்துட்டு உடனே அவங்க ரிப்ளை பண்ணாங்க. அது இந்த ஆண்பாவம் உள்ளது அந்த டீம். பிஃபோர் ரிலீஸே அந்த படத்தினுடைய ட்ரெய்லர் பார்த்துட்டு எனக்கு ரொம்ப இம்ப்ரெசிவாக இருந்து இந்த படம் பெரிய ஹிட் ஆகும் எனக்கு தோணுது, வாழ்த்துக்கள் அப்படின்னு சொன்னேன். உண்மையிலே அந்த படம் பெரிய ஹிட் ஆச்சு. அதே மாதிரி சோளக்கல்ல பொம்மை அந்த டிசைனும் பார்த்துட்டு நான் அதுக்கு வாழ்த்து சொல்லியிருந்தேன். அதில் ஃபியூ கமெண்ட்ஸாக வந்திருந்தது, அதில் என்னுடைய கமெண்ட்டும் ஒன்று. ஸோ நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினச்சேன், பார்க்கல, பரவாயில்ல. அந்த படம் நிச்சயமாக எனக்கு அடுத்த வாரம் ரிலீஸ்ன்னு நினைக்கிறேன், இல்லை 21 அது பெரிய வெற்றி படமாக அமையணும். அதுக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் பணியாற்றின அத்தனை பேருக்கும், ஆர்டிஸ்ட், டெக்னீஷியன்ஸு எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நன்றி. பத்திரிகை மற்றும் ஊடக நண்பர்களுக்கும் மேடையில் வீட்டிற்கும் பெரியவர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். ஆர் உதயகுமார் சார் ரொம்ப அழகாக எல்லாரையும் பற்றியும் ஆல் பாஸ் சொல்லி நல்ல ஒரு என்ட்ரி கொடுத்துருந்தாரு. அதாவது எப்படி இந்த படம்
எல்லா டெக்னீஷியன்ஸும் எல்லா ஆர்டிஸ்டும் எப்படி ஆல் பாஸாக இந்த படத்தில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு மிக முக்கியமாக இந்த மாதிரி ஒரு சிறு பட்ஜெட்டில் எடுக்கிற ஒரு படத்துக்கு ஒரு பெரிய சப்போர்ட்டாக ஜேம்ஸ் வசந்தன் சார் இருக்கார். அவருடைய மியூசிக் இந்த படத்துக்கு ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்குது. பாடல்களே அந்த பாட்டே ரொம்ப நல்லா இருந்தது. அந்த மேக்கிங்கும் சரி எல்லாமே அந்த டைட்டில் ஆரம்பித்து எல்லாமே ரொம்ப சிறப்பாக அமைஞ்சிருக்கு. இன்னைக்கு தமிழ் சினிமாவில் பார்த்தீங்கன்னா வார வாரம் நிறைய படங்கள் இனிமேல் இருக்குது எக்கச்சக்கமாக. இந்த ஆகஸ்ட் மாதம் தொடங்கி செப்டம்பர் அக்டோபர்லாம் நிறைய படங்கள் வந்துட்டே இருக்குது. வார வாரம் 4 படம் 5 படம்னு. இந்த காலகட்டத்தில் சரியான ரிலீஸ் டேட்டில் இந்த படம் வந்து ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரணும்னு நான் எதிர்பார்க்குறேன். நார்த் மெட்ராஸ் பற்றி ஏதோ ஒரு புரிதலோட ஆங்கர் ரொம்ப நல்லா சொல்லிகிட்டே இருந்தாங்க. நானும் நார்த் மெட்ராஸ் தான். அப்படியெல்லாம் இல்லைம்மா, நார்த் மெட்ராஸ் வந்து அவ்வளோ ஆக்ரோஷமாலாம் கிடையாது, அவ்வளோ வெட்டு குத்து அப்படிலாம் இல்லை. நார்த் மெட்ராஸ்லேயே ரொம்ப சாஃப்டான நிறைய பேர் இருக்காங்க, ரொம்ப சாஃப்டான இடங்கள்லாம் இருக்குது. நீங்கள் வந்து ரொம்ப இன்டீரியராக போனீங்கன்னா ஒரு வேளை அந்த என்ன சொல்கிறது, ஒரு அது கூட சொன்னால் அவங்களும் கோச்சிக்கூடாது. அந்த மாதிரி இன்டீரியராக சில இடங்கள், அதுவும் பர்டிகுலராக அதாவது கடல் சம்மந்தப்பட்ட இடங்களில் போனால் கொஞ்சம் ஆக்ரோஷமாக மக்கள் பார்க்கலாம். அதர்வைஸ் எல்லாருமே சாதாரண மக்கள் தான். நம்ம சென்னை ஃபுல்லாகவே ஒரே மாதிரி மக்கள் தான், வட சென்னை மக்களும் அதே மாதிரி தான். ஸோ ரொம்ப ஆக்ரோஷமாலாம் கிடையாது. ஆனால் இந்த படத்தில் ஒரு வட சென்னையில் போயிட்டு இவங்க 45 நாள் மைதீன் அவர்கள் அவருடைய குழுவை கூட்டு போயிட்டு கம்ப்ளீட்டாக எடுத்திருக்காரு அப்படின்னு பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ஹோல் டீமுக்குள்ளே ஒரு வைப்ரேஷன், ஒரு எனர்ஜி, ஒரு கம்ப்ளீட் கோஆர்டினேஷன் இருந்திருக்கு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு இடத்துக்குள்ள போயிட்டு கம்ப்ளீட்டாக ஒரு பேக்டான இடம், டிராஃபிக் ஜாம் அதிகமாக இருக்கிற இடம், அதுவும் பர்டிகுலராக நேரோ லைன்ஸ், எல்லா லைனுமே வந்து ரொம்ப சிட்டிக்காகவே உருவாக்கப்பட்டது இல்லை. நார்த் மெட்ராஸ் தான் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 ஃபீட் 40 ஃபீட் தான் ரோடே இருக்கும். அங்கெல்லாம் போயிட்டு ஷூட் பண்ணுறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஆனால் அதை போய் இந்த டீம் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அண்ட் கண்டிப்பாக ஒரு நல்ல என்டர்டெய்னராக வரும்னு எதிர்பார்க்குறேன். மைதீன் அவர்களுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் ப்ரொடியூசர் அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். புதுப்படம் புதுசாக ஒரு தயாரிப்பாளர் வரும்போது அவங்க வந்து கண்டிப்பாக நல்லபடியாக ஒரு படத்தை கொண்டு வந்து ஜெயிக்கணும்னு ஆசைப்பட்றேன். இந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளருக்கு வெற்றிகரமாக அமையணும். ஜேபி சார் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு நண்பர், மிகச்சிறந்த நடிகர். இப்போ நான் வந்து சமீபத்தில் ஒரு படத்தில் பார்த்தேன், மகுடம் படத்தில் அவருடைய நடிப்பு பார்த்தேன். ரொம்ப வேறு மாதிரி ஒரு நடிப்பெல்லாம் கொடுத்துருந்தாரு. ஸோ ஜேபி சாருடைய பரிமாணங்கள் நிறைய இருக்குது. இந்த படத்தில் அவர் சேர்ந்து அவருடைய மகனும் சேர்ந்து நடிக்கிறது பார்க்கறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்கார். ஸோ கண்டிப்பாக நீங்கள் நல்லா வருவீங்க. அண்ட் உங்களுடைய கரியர் நல்லபடியாக அடுத்தடுத்து நல்ல படங்கள் அமையணும்னு எதிர்பார்க்குறேன். அதே மாதிரி ஹீரோயின் ஜனனி அவர்களுக்கும் நடிச்சிருந்த எல்லாருக்குமே, வினோதினி மேடம் பற்றி சொல்லவே வேணாம், அவங்க ஒரு லைவ் வயர் எனர்ஜி. அவங்களும் இந்த படத்தில் ஒரு சப்போர்ட்டாக இருந்திருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே, டெக்னீஷியன்ஸ்க்கும் ஆர்டிஸ்ட்டுக்கும் எல்லாருக்கும் ஒரு நல்ல ஒரு வெற்றிகரமான படமாக அமையணும்னு வாழ்த்தி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மாண்புமிக்க டாக்டர் மனிதநேய மாந்தரசி இந்த படத்தின் ஃபைனான்ஸ் மினிஸ்டராக, ஃபைனான்ஸ் கண்ட்ரோலராக சிறந்த பட்ஜெட் போட்டு பல ஆயிரக்கணக்கான பேர்களுக்கு வேலை வாய்ப்புகளை கொடுத்து ஒரு இயக்குனரையும் உருவாக்கி உன்னதமாக அமர்ந்திருக்கக்கூடிய மாண்புமிக்க டாக்டர் தயாரிப்பாளர் மோகனா அவர்களே, மாண்புமிக்க இயக்குனர், மனிதவள மேம்பாடு சிறப்பாக ஆக வேண்டும் என்று இங்கே சிறப்பான புதியவர்களை எல்லாம் அறிமுகப்படுத்தி எனக்கு தெரிந்து 30 வருடங்களுக்கு மேல் இந்த துறையிலே போராடி இன்று வெற்றி பெற்று இயக்குனராக அறிமுகமாகி இருக்கின்ற மைதீன் அவர்களே, இசை புரட்சியாளன், சாதாரணமாக சொல்லக்கூடாது, இது அவருக்கான விழா. இதை இடையில அங்கே போயிட்டு வந்துடலாம். மிகப்பெரிய ஒரு போராட்டம் நீட்டுக்கு எதிராக நடந்தது. அதில் இவர் சொல்லிய கருத்துக்கள் உலகம் முழுக்க ஏற்றுக்கொள்ளக்கூடியதாகவும், இந்தியா முழுக்க இந்த ஆளும் வர்க்கத்தினரால் இப்போ 20-30 லட்சம் கோடிகளுக்கு மேலே கொள்ளையடித்து மோசடி பண்ணி பல ஆயிரக்கணக்கான மாணவ மாணவிகள் அனிதாவில் இருந்து சாவுக்கு காரணமாக இன்னமும் ஒரு ஆதிக்க சக்திகள் தவறாக பயன்படுத்திட்டு இருக்கிறதுக்கு சம்மட்டியால் அடித்த மாதிரி ஒரு கருத்தை சொன்னார். நீங்கள் ஆட்டோ டப் பண்ணி இங்கிலீஷில் போடுங்க அதை. அதாவது அவர் சொன்னது ரொம்ப ரொம்ப சிம்பிளான விஷயம். அவர் ஒரு உண்மையிலேயே நான் இசை புரட்சியாளர்னு சாதாரணமாக சொல்லலை. கண்கள் இரண்டால் பசங்க, இப்படி பல வெற்றி பாடல்கள் கொடுத்துருக்கார். தைப்பொங்கல் அந்த பாடல்லையும் ஆடிக்கவும் செஞ்சீங்க இல்லையா?
அற்புதமான ஒரு உருவகம் வளர்ந்துக்கிட்டு வரையில் 2 வரி தான் அவர் சொன்னது. ஏன்னா நீங்கள் இப்படி போட்டு கோச்சிங் அது இதுன்னு போட்டு சாவடிச்சு இப்படி புளியறீங்களே, 11ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பில் அந்த சிலபஸை வச்சு தொலைங்கடா நாதாரிங்களா. அது நான் சொல்கிறேன், திட்டி சொல்கிறேன். எவ்வளோ எளிமையான கருத்து பாருங்க. எதுக்கு அந்த சிலபஸை அந்த கோச்சிங்னு போட்டு கோடிக்கணக்காக கொள்ளையடிக்கிறாங்களே, நீ என்ன வெங்காயம் என்னமோ எவ்வளோ வை, அந்த படிப்பை 11ஆவது 12ஆவதுல வச்சு தொலைங்க அப்படின்னு பயங்கரமான ஒரு உண்மையை சொல்லியிருக்கார். அவர் பல அரசியல்வாதிகளுக்கு முன்னோடியா நெத்தி போட்டுல அடிச்ச மாதிரி ஒரு இதை பண்ணியிருக்கார். அதற்காக ரெட் சால்யூட் மிஸ்டர் ஜேம்ஸ் வசந்தன். மேலும் ஒளி ஓவியர், இந்த படத்தின் ஒளிப்பதிவாளர் மாண்புமிக்க டாக்டர் தில்ராஜு அவர்களே. நான் என்னடா மாண்புமிக்க டாக்டர்னு சொல்றான்னு சில பேர் யாராவது தப்பு கணக்கு போடுவாங்க. நீங்க அந்த மாதிரி உட்காந்துருக்கீங்க. டைரக்டர் தைரியமா இருங்க. 40-30 வருஷத்துக்கு முன்னாடியே 93ன்னு நினைக்கிறேன், என்னோட முதல் படம் வெளியிட்டப்ப டாக்டர்னு பட்டம் கொடுத்தாங்க அம்மாவுக்கு. நான் அப்ப சும்மா இருக்க மாட்டேன், ஏதாவது ஒன்று பண்ணிக்கிட்டு இருப்பேன். எனக்கு தெரியும். அது என்னோட படத்தில் 60 நடிகர்களுக்கு மேலே போட்டு நானும் படம் எடுத்தேன். ராஜாதி ராஜகுலத்துங்க ராஜ மார்த்தாண்ட ராஜகம்பீர காத்தவராய கிருஷ்ண காமராஜன். நான் என்ன பண்ணேனே, மாண்புமிக்க டாக்டர் நாகேஷ் அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் மனோரமா அவர்கள், மாண்புமிக்க டாக்டர் குள்ளமணி அவர்கள், இன்னைக்கு போய் பாருங்க இருக்கும், முழுக்க 60 நடிகர்களை போட்டு விளம்பரம் படுத்தேன். தினத்தந்தியில் போட மாட்டேன்ட்டாங்க. அப்போ சில்க் ஸ்மிதா மேயர் எனக்கு ஒரு பரிசாக கொடுத்துருந்தாங்க, ஒரு கார் கண்டஸா எடுத்துகிட்டு கிளம்புடான்னு எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போயிட்டேன். நேராக போய் ஏன் எதனால், இல்லைங்க அது ஒரு மாண்புமிக்கங்கிறது மந்திரிகளுக்கு தான் போடுவோம், அப்படி எந்த புத்தகத்தில் இருக்குது, இல்லை நீங்கள் டாக்டர்னு போட்டிருக்கீங்க, நாங்கள் சினிமாவில் அவங்க 1000 படம் நடித்தவங்க மனோரமா, அவங்கள நாங்கள் நேசிக்கிறோம், நாங்கள் பட்டம் கொடுக்குறோம், உங்களுக்கு என்ன, இப்போ போட்டு ஆகணும் போகணும்னு சொல்லிட்டு வந்துட்டேன். அவங்க போட்டாங்க. ஏன்னா தினத்தந்தி ஆதித்தனாரோட அற்புதமான நம்ம தமிழ் உணர்வாளர். அதுபோன்று நம்மளை கௌரவிக்க வேண்டியது நம்ம கடமையாக இருக்குது. நம்ம துறையை நம்ம கேவலமாகவும் இதாகவும் பேசுறதுனால தான் மிகப்பெரிய அழிவுக்கு உள்ளாகிட்டு இருக்கோம். இந்த இடத்துல இதை ஏன் சொல்கிறேன், நான் இந்த எல்லாத்தையும் முடிச்சிடுறேன். மோகன்ராஜன் ஆகா எங்கப்பா அட்டி நிறுத்துறே, என்ன ஏய் எட்டி பின்றாரப்பா, கட்டா குஸ்தி சம்பவக்காரி, என்ன சம்பவம் பண்ணிட்டாப்பலப்பா, எங்கேருந்து தான் இந்த லிரிக்ஸ் அவருக்கு கிடைக்குதோ அடி பின்றாரு. மோகன்ராஜன் பாடலாசிரியர் அவர்களே, நிலவை பார்த்திபன் அவர்களே, வினோதினி வைத்தியநாதன், சும்மா இருக்கிறாங்களா பாருங்களேன். இந்த வயசுலேயே அவங்க அப்பாவை கூட வச்சுக்கிட்டு ரீல்ஸ் போட்டு அப்பாவை விட்டு கொடுக்காத பிள்ளையா கவர்மெண்ட்டுக்கு எதிராக அடி சமட்டி அடிக்கிறாங்க. அவர் தைரியத்தை பாராட்டலாம். நடிகர் தோழர் மாண்புமிக்க ஜெயபிரகாஷ் அவர்களே, பிரசன்னா பாலச்சந்திரன், அருவி மதன், கவிதா பாரதி அவர்களே, இயக்குனர் மூர்த்தி அவர்களே, அக்ஷயா அவர்களே, சஞ்சய் அவர்களே, மாண்புமிக்க கோகுல் அவர்களே, நிகில் கணேஷ்குமார் அவர்களே, ஜெயசீலன், கலை இயக்குனர் ஜெயசீலன் அவர்களே, MS பிரபு அவர்களே, கொஞ்சம் மற்றவங்கள்லாம் போயிட்டனால கொஞ்சம் டைம் இருக்குன்னு நினைக்கிறேன். அனைவருக்கும் நெஞ்சார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ கதாநாயகனுக்கு வருவோம். இவர் என்ன அநியாயம்பா, அதாவது நம்ம ரசம் குடிச்சிருக்கோம். எனக்கு எலுமிச்சை ரசம் பிடிக்கும், பூண்டு ரசம், அப்புறம் என்ன தக்காளி ரசம், புளி ரசம், படப்பிடிப்பில் ஆச்சரியமாலாம் பொள்ளாச்சி அங்கங்கே படப்பிடிப்புன்னு அந்த காலத்தில் எங்களுக்கு மல்லிகைப்பூ ரசம்லாம் செஞ்சு தந்திருக்காங்க. ரொம்ப அற்புதமாக இருக்கும். மல்லிகைப்பூ தேநீர் டீ தந்திருக்காங்க. அந்த மாதிரி பல ரசங்களை நம்ம குடிச்சிருக்கோம். ஆனால் இவங்க பாருங்க, இந்த நடிப்பில் பயங்கரமான ஒரு பல ரசத்தை புழிஞ்சிட்டு இருக்காங்க பாருங்க. கதாநாயகன் கதாநாயகி அடேங்கப்பா, அண்ணலும் நோக்கினால் அவளும் நோக்கினால்னு ஈருடல் ஓர் உயிரா அசத்தலான ஒரு காதல் ரசத்தை பிழிந்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழந்தைக்கு வாழ்த்துக்கள். நல்ல அற்புதமாக இருக்கு. உஷாரா என்ன பண்ணிட்டாருன்னா, நம்ம துஷந்த் கதாநாயகன் இது கொரோனா வந்துடக்கூடாதுன்னு கண்ணாடி போட்டார். கண்ணாடி போட்டு அற்புதமாக இருக்கு, பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குப்பா. நல்ல பேர் கிடச்சிருச்சு தமிழ்நாடு தமிழ் ரசிகர்களுக்கு. அப்படி ஒரு ஜனனி பெரிய அளவுக்கு வருவீங்க, அற்புதமாக இருக்குது. இங்கே நான் ஏன்
இங்கே பாருங்கள், அதே நேரத்தில் இந்த பேப்பர்லாம் ஒரு விஷயத்த நீங்கள் இன்னையிலேருந்து அது மாறணும். இந்த சின்ன சின்ன இடத்துல டெக்னீஷியன் பேரை போடுறாங்க, ஹீரோக்கள் பேரை பெருசாக போடுறாங்க, போட்டுக்குங்க, தப்பில்லை. ஆனால் இந்த இருட்டடிப்பு பண்ணாதீங்க. இப்போ தொழில்நுட்ப கலைஞர்கள் கொஞ்சம் பேர் நடிகர்களை இங்கே சொல்லிட்டோம். விளம்பரம் காப்பக்கம் வரும், பேர் பெருசாக இருக்கும். ஆனால் இந்த தொழில்நுட்ப கலைஞர்கள் கீழே கண்ணுக்கே தெரியாமல் இருக்கும். அது எவ்வளோ மனசு நோகும் பாருங்க. அது என்ன வீணா போகுது? விளம்பர காசு கொடுக்கத்தானே செய்கிறீங்க. கொஞ்சம் இனிமேலாவது டிசைனர்ஸாக இருக்கட்டும், பேப்பரில் பப்ளிஷ் பண்ணுறவங்களா இருக்கட்டும், அப்போ அவெல்லாம் நல்லா பளிச்சுன்னு போட்டு வாப்பான்னு சொல்லுங்கள். ஏன்னா இப்போ ஹீரோவே எல்லாம் பிரதானம் அல்ல, எல்லாமே அவங்களே அல்ல. இப்போ பாருங்கள், இதில் எத்தனை பேர் சின்ன எழுத்து, நான் எப்படியோ படிக்கிறேன் இந்த வெளிச்சத்தில். டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபி தில்லி ராஜன், ஓகே. எடிட்டிங் எஸ் பாஸ்கர், ஆர்ட் ஜெயசீலன், மோகன்ராஜன் இங்கே வருது, அண்ணாதுரை, புவன், ஆர்எஸ் புவன் தானே பிஆர்ஓ. இது பேப்பர்களில் இனிமேலாவது இந்த திரைப்படத்து விளம்பரம் எது கொடுத்தாலும் அந்த தொழில்நுட்ப கலைஞர்களை பெரிய அளவுக்கு போடாட்டியும் படிக்கிற அளவுக்கு போடுங்க. பல பேர் கிளம்பி வருவான், அதில் ப்ரொடியூசர் வருவான். தொழில்நுட்ப கலைஞர்களை இருட்டடிப்பு செய்யாதீங்க. ஆல் பாஸ் அற்புதமான ஒரு டைட்டில். அதாவது எல்லாரும் ஜெயிச்சாச்சு. ஆமாம், ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட், ஒரு அடி வெற்றி நோக்கி இன்னைக்கு அதிக அடி வச்சு வந்துட்டீங்க. அதை மனதார பாராட்டுறேன். ஆல் பாஸ். நான் அதே ஃப்ளாஷ்பேக்கு போனால் எல்லாம் ஆங்கிலத்திலேயே பேர் இருக்குது. இப்போ டிசி இருக்குது, இது இருக்குது. அப்போ அந்த காலத்தில் அதிகமாக இருந்தனால 93 தான் நான் போய் தூய தமிழில் தமிழ் படங்களுக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு பெருஞ்சித்தனார் வந்தாங்க. ஓமை கவிஞர் சுரதா வந்திருந்தார், என்ன வாழ்த்தினார். அவங்க அந்த வள்ளுவர் கோட்டத்தில் அப்போலாம் ஆகுனா போராட்டத்தில் உட்காருவேன். அந்த வாரத்திலேயே டாக்டர் கலைஞர் அவர்கள் தூய தமிழில் வைக்கப்படுகிற பெயர்களுக்கு படங்களுக்கு இவ்வளவு மானியம் அப்படின்னு 5 லட்சம் 7 லட்சம் அனௌன்ஸ் பண்ணாங்க. அது எந்த அளவுக்கு மறுபடியும் அதை நம்ம இப்போ கொண்டு போக முடியும்னு தெரியாது. அந்த விட்டுட்டு நான் ஏன் இந்த அளவுக்கு நான் இப்போ சமீபமாக ஒன்று பாதிக்கப்பட்டேன். எனக்கு மனசு வேதனையாக இருக்குது. அதை இங்கே ஆல் பாஸில் ஏன் சொல்லணும்னா, இது கலைத்துறை சம்பந்தமானது, நடிகர் சம்பந்தமானது. கருப்புன்னு ஒரு படத்தில் நான் நடித்தேன். 4 பேர் நல்லவுக்கு 4 பேர் எங்களுக்கு பயம் கிடையாதுன்னு பாடல். நான் வில்லனுங்க ஆடுறது. பாலாஜி என்னை சொல்லி புக் பண்ணலையே சார், நாங்கள் கடைசியில் தான் வாரோம், நீங்கள் ஆடுறீங்கன்னு சொல்லி இதே பிரசாத் இதில் பயங்கரமாக ஆட வச்சாங்க. நான் ரிங்கில் நின்று என் பசங்களை கூப்பிட்டு வந்திருந்தேன். அவன் பார்த்து ஏப்பா அந்த பாட்டை எடுத்துட்டாங்க, இப்போ அது நம்ம என்னப்பா பண்ண முடியும், அதை தூக்கிட்டாங்க, சரி பரவாயில்ல யூடியூப்லேயாவது வரும், யூடியூப்பில் வரும்னாங்க. அந்த நான் சிறப்பாக ஆடி இருந்தேன், கஷ்டப்பட்டு ஆடி இருந்த அந்த ஷாட்டெல்லாம் காணோம். இது ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ணுறீங்கன்னு தெரியல. நீங்கள் இங்கேயோ டாப்பில் இருக்கீங்க. மார்க்கண்டேயன் குமார்கள் ஒன்று கைதி போச்சு, ஓகே சரி, நீங்கள் சம்பாதிங்க, கோடிக்கணக்காக சொத்து வாங்கி போடுங்க, அகரம் நல்ல பேர் எடுங்க. ஒரு நடிகனோட நடிப்பை, ஒரு போர்ஷனை, ஒரு பங்களிப்பை அடுத்தவன் ஜோத்திலேயே மண்ண போடுறீங்க. நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டினேன். உங்களுக்கு ஆண்மை இருந்தா, உண்மையிலே தைரியம் இருந்தா அதை போடுங்க. RSS பிரபு அவரு கேட்குறேன், நான் என்ன ப்ரொடக்ஷன் நம்பர் 73 குரூப் டான்ஸராக இருக்கலையே, 86லயே நான் கவுன்சிலையும் தனஞ்சயன் இவங்கெல்லாம் அரக்காடு போட்டுட்டு இருக்கலையே நான் ப்ரொடியூசர் ஆனவன். 86லயே நான் ராஜ்கரண்டி 73 நம்பர். இப்போ எனக்கு வயசாக இருக்கலாம், நான் நாளைக்கு நிச்சயமா உத்வேகமா இருக்கேன். நான் படம் எடுத்து படத்துல தான் போட்டுக்கிட்டு இருக்கேன். நான் 100 படம் எடுப்பேன், வருஷத்துக்கு 4 படம் எடுக்கத்தான் போறேன். நீங்க நல்ல கதைகளோட வாங்க, ஒரு கட்டா குஸ்தி மாதிரி, ஒரு பரிமளா, இந்த மாதிரி ஏகப்பட்ட கதைகளோட வாங்க, நான் ஆயத்தமா இருக்கேன். ஆனா SR பிரபு அன்னைக்கு சொன்னது நாங்க அப்படியே வித்துட்டோம், ஆடியோ கம்பெனிக்கு வித்துட்டோம், இனி நான் என்ன பண்ண முடியும்? இது என்ன ஒரு பொறுப்பில்லாத. நான் 350 படங்கள் நான் நடிச்சிட்டேங்க. எத்தனை நடிகர்கள் ஆதங்கத்தில் இருக்காங்க. அதாவது இன்னைக்கு இருட்டடிப்பு பண்ணி எல்லாம் பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்காங்க. இன்னைக்கு ஹீரோ எல்லாம் பில்டப். ஒரு டான்ஸ் மாஸ்டர், ஒரு ஃபைட் மாஸ்டர், ஒரு டெக்னீஷியன், ஒரு பாடலாசிரியர், ஒரு இயக்குனர், இப்படி 100கணக்கான பேர் உழைப்புல தான் இன்னைக்கு பில்டப்ல வாழ்ந்துட்டு இருக்கீங்க. RJ பாலாஜி எனக்கு என்ன 1500 ஷாட் பில்டப் கொடுக்குறீங்க ஹீரோவுக்கு. என்ன டம்மியா நிக்க வச்சிருக்கான். ஒரு இயக்குனர்
2-3 பேர்கிட்ட நான் சொல்லல சார், இனிமேல் நீங்கள் சைன் பண்ணல, முக்கியமான சீன் எது நடிக்கிறீங்களோ அதை எடுக்கிறீங்கன்னா என்னை கேட்காம நீங்கள் எடுக்கக்கூடாதுன்னு அக்ரிமெண்ட்டில் போடுங்கன்னு சொன்னார். இதெல்லாம் எந்த அளவுக்கு சாத்தியம்? நான் நடிச்சு எத்தனையோ கேப்டன் பாய் 25,000 அடி தூக்கி போட்டிருக்காங்க. ஆனால் அவரோட கால் தூசுக்கு ஈடாக மாட்டாங்க. அதனால தான் படங்கள் நிற்கிது. மலையாள படங்கள் ஏன் நிற்கிது? இப்போ இவங்கெல்லாம் நிற்கிறாங்க, மலையாள படத்தை பாராட்டுறோம், தலையில் தூக்கி வச்சு கொண்டாடுறோம். எல்லா கேரக்டர்களையும் நீ என் கேரக்டர் ஒன்றும் கொடுக்க வேணாம், ஒரு வெங்காயம், நான் ஒன்று பிச்சை எடுக்கிறவன்லாம் கிடையாது. ஈட்டடிப்பு ஏன் பண்ற? அந்த என்னை மறைச்சிட்டு நீ பெரிய ஆளனா நான் தான் உண்மையான கருப்பு, நான் தான் கருப்பு, கருப்பேன் வருவான். மக்கள் சொல்லுவாங்க, தைரியம் இருந்தால் அந்த சாட்டை போடுங்க சார். நான் கஷ்டப்பட்டு ரிங்கில் ஆடினேன் சார், காணா சார், யூடியூப்ல போடுறேன்னு சொன்னாங்க சார். அதுக்கப்புறம் யூடியூப்லையும் போடல. அந்த பர்டிகுலர் நான் நடித்ததை, நான் ஆடினதை, அது 2 நிமிஷம் சாட்டாக இருக்கலாம், 4 நிமிஷமா இருக்கலாம். சூர்யா சார் இது விக்ரமத்தில் 5 நிமிஷம் தானே வந்தார். அந்த ப்ரெசன்ஸ் தானே, ஆடியன்ஸ் எல்லாத்துக்கும் இருக்காங்கல்ல சார். பசங்க பாவம், அவனுக்கு பதில் சொல்ல முடியல, கூட்டு போயிருந்தேன் ஷூட்டிங்கு. அப்பா என்னப்பா நீ அப்படி ரிங்கில் அந்த இடத்துல ஆடின, பாட்டெல்லாம் ஷாட் உடைச்ச, எல்லாம் செய்ய சொன்னாங்க, ஏன் போடலை? நான் உங்களுக்கு என்ன பதில் சொல்றது? இது என்ன இந்த மாதிரி ஒரு அயோக்கியத்தனம்? முதல்ல ஹீரோவா இருங்க, நல்லா சம்பாதிங்க, என்னமோ வேணாலும் பண்ணுங்க. ஆனால் சினிமாங்கிற ஒரு கூட்டு குடும்பம், அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது ஆல் பாஸ், வெற்றி அடைவோம். இந்த மாதிரி நிறைய பேர் வரணும். சினிமாங்கிறது ஒரு தனிப்பட்ட கதாநாயகனுக்கு அல்ல, ஒரு ஜனநாயகன் வந்தான்னா 100 பேர் கூட்டு போனாங்க. மலேசியா செலவு பண்ணி கூட்டு போனான், அவன் ஜனநாயகன். இங்கே நடக்கிற மதுரைக்கு கூட்டு போல. யாரோ என் இடத்துல நான் அலட்டி பரவாயில்ல, யாரோ ஒரு பொண்ணு அவர் கூட இருந்தது, ஆடுது, படத்தில் நடிக்கிறது, இவர் கோட்டு போட்டுக்கிட்டு ஆடுறாரு. அடே நீ நல்லா ஆடு, நல்லா ஆடு, ஆனால் என்னை எதுக்கு போட்ட? ஏன் இப்படி இருட்டடிப்பு பண்ண? ஏன் பயம்? 2 நிமிஷம் சாட்டாக இருக்கட்டும், 4 நிமிஷமா இருக்கட்டும், நீ போடு, காட்டு, மக்கள் பார்த்துக்குவாங்க. உனக்கு தானே பேர் வருது, உன் கம்பெனிக்கு தானே பேர் வரும். அந்த மாதிரி பகிர்ந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க தனிஞ்சன். நீங்கள் என்ன என்சைக்ளோபீடியா இதுதான், இதை முதல்ல நோட் பண்ணுங்க. சும்மா ஜால்ரா போட்டுட்டு போறதுக்கு ஆள் பாஸ் நல்லா இருக்காரு, நல்லா ஓடும், ஏய் நல்லா இருந்தா தான் படத்தை பார்ப்பான். ஒவ்வொருத்த கண்ட்ரிபியூஷனை காட்டு. இந்த பெஜாம் ஜோசன் எவ்வளவு கஷ்டப்பட்டு போட்டிருப்பாரு, எப்படி பேர் வாங்கியிருப்பாரு. அவர் உழைப்ப சுரண்ட நான் மறைச்சு அவர் சும்மா இருப்பாரா? ஐ டோன்ட் கேர் டைம் நோ வாட் அதர் ஷேம் ஆன் देम. மக்கள் இருக்காங்க, இதை சொல்லியிருக்கேன் பாருங்க. உடனே விச்சுவல் இது வச்சிருக்காங்க, அந்த ஐடி விங் வச்சுக்கிறானுங்க. இவனுங்களுக்கு வேலை கொடுக்குறானுங்களோ இல்லையோ, கீழே போய் எழுவானுங்க, நீ உன் பையன் கொஞ்சம் அட பைத்தியக்கார நாடாரிங்களா, என்னமோ காலேஜ் பையன் கொடுத்துருக்கான், சாப்பிட்டுருக்கான், இன்னமும் சொல்லிட்டு இருக்காயா. நான் என்ன நல்ல வேலை செஞ்சாலும் கீழே போய் உன் பையன் கஞ்சா அடிப்பான் தெரியாதா? இப்படி ஒரு அறிப்படுத்த சனியனுங்க நாட்டில் சுத்திட்டு இருக்குது. அவனுங்களுக்கு அதே தான் வேலை. பெட்டர்ஸ் கழுவ மாட்டானுங்க, அதை சொரிஞ்சுக்கிட்டே இருப்பானுங்க, குரங்குக்கு போட்டு மாதிரி. ஆல் பாஸ் அற்புதமான பெயர். இனிமேல் இங்கே விளம்பரம் என்று கொடுத்தால் ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் மரியாதை செய்யப்படணும். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞனும் தினத்தந்திக்கு தினகரன், ஒவ்வொரு விளம்பர மீடியா எல்லாத்துக்கும் நான் சொல்லிக்கிறேன், இது என்னுடைய உத்தரவு, என்னுடைய கட்டளை, என் சாசனம். ஒவ்வொரு தொழில்நுட்ப கலைஞருக்கு பேர இருட்டடிப்பு பண்ணாத, அனைவருக்கும் பகிர்ந்து கொடுத்து ஹீரோவாவாளு. நன்றி, வணக்கம், வாழ்த்துக்கள். அப்ப யாரையாவது விட்டு போச்சாப்பா? உண்மையில விட்டனா? வாழ்த்துக்கள். மேடையில் வீட்டிற்கும் சான்றோர்கள் அனைவருக்கும், இங்கு வருகை தந்திருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய முதற்கண் வணக்கங்களும் நன்றிகளும். பொதுமக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றிகளும் வணக்கங்களும். ஊடக நண்பர்கள் உங்கள் எல்லாருக்குமே தெரியும், சமீபத்தில் நடந்த டபுள் ஆக்குபன்சி, அப்புறம் 100 சாமி GDN பட விழாவில் என்னால் கலந்துக்க முடியல. அதுக்கு காரணமும் நீங்கள் தான். ஏன்னா நான் நடித்த படங்கள் போன வருடத்துலலாம் நீங்கள் கொடுத்த ஆதரவில் இந்த வருஷம் எனக்கு நிறையா கமிட்மெண்ட்ஸ், நிறையா ப்ரொஃபஷனல் கமிட்மெண்ட்ஸ், நிறையா படங்களில் நான் நடிச்சுட்டே இருக்கிறதுனால இந்த படங்களில் என்னால் கலந்துக்க முடியல. அதனால் தொடர்ந்து எனக்கு மட்டும் இல்லை, இங்கே இருக்கக்கூடிய அனைவருக்கும் நீங்கள் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆதரவு, சின்ன படங்கள் பெரிய படங்கள் இல்லாமல் அனைத்து படங்களுக்கும் தொடர்ந்து நீங்கள் கொடுக்குற ஆதரவுனால தான் நாங்கள்லாம் இன்றைக்கி இருக்கோம். அதனால் முதற்கண் உங்களுக்கு என்னுடைய நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையை நான் பயன்படுத்திக்கிறேன். ரெண்டாவது, இன்றைக்கி எடுத்த உடனே ஒரு பிரபஞ்சம் எனக்கு ஒரு விஷயம் சொன்ன மாதிரி நான் ஃபீல் பண்ணுறேன். அதுக்கு மன்சூர் அலிகான் சார்,
இந்த ஆல் பாஸ் திரைப்படத்துக்கு கரெக்டாக அந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஒரு கண்டென்ட் கிடச்சிருச்சு அப்படி தான் சொல்லணும். ஏன்னா எல்லா திரைப்படத்துலேயும் வந்து ஏதோ ஒரு விஷயம் ஒரு ஆடியோ லான்ச்சில் நடக்கும். இன்றைக்கி வந்து அவர் பேசுனது உங்களுக்கு வேணால் வந்து ஒரு இல்லை பொதுமக்களுக்கு ஒரு கண்டென்ட்டாக இருக்கலாம், எல்லாருமே வந்து வீடியோ எடுத்துகிட்டு இருந்தீங்க. ஆனால் சாருடைய ஆதங்கத்தை வந்து என்னால் புரிஞ்சிக்க முடியுது. இந்த இடத்துல நான் வந்து அவருக்கு அவருக்கு வந்து ரிப்ளை கொடுக்கறதுக்கு நான் ஒரு இடத்துல இல்லை, அதாவது வந்து அவருக்கு வந்து ஒரு ஆன்சர் பண்ணுற இடத்துல நான் இல்லை. ஆனால் நான் இப்படி யோசிக்கிறேன் இந்த விஷயத்த. நானும் இந்த ஆதங்கத்தை நிறைய இடத்துல நான் ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஏன்னா ஒரு சப்போர்ட்டிங் ஆர்டிஸ்டாக பல நேரத்தில் வந்து நம்ம ஏதோ ஒரு இடத்துல நம்மளுடைய கேரக்டர் வந்து ஒரு ஆர்க்கே இல்லாமல் முடிஞ்சிரும், இல்லைன்னா வந்து இருட்டடிக்கப்பட்டுருவோமோ அப்படிங்கிற மாதிரிலாம். ஒரு உதாரணத்துக்கு கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தில் நான் இதை சில மேடைகளில் நான் சொல்லலை, ஆனால் ஒரு சில பேட்டிகளில் சொல்லியிருக்கேன். கோமாளி அப்படிங்கிற திரைப்படம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த திரைப்படத்துடைய ஆடியோ லான்ச் ஆர் ஏதோ ஒரு ப்ரெஸ் ஷோவோ ஏதோ ஒன்று, அதில் வந்து நான் இன்வைட் பண்ணி 1 மணி நேரம் வீட்டில் வந்து ஒரு மேக்கப் ஆர்டிஸ்ட்டை வீட்டுக்கு வர சொல்லி மேக்கப்லாம் போட்டு ஹேர்லாம் பண்ணி சாரீலாம் ட்ரேப்லாம் பண்ணிவிட்டு நான் போகிறேன். அங்கே போனால் வேல்ஸோடைய அந்த ஸ்கூல் ஆர் காலேஜ் அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு மத்தியில் ஒரு கடைசி ரோக்கு முன்னாடி ஒரு 2 ரோ முன்னாடி எனக்கு வந்து ஒரு இடம் கொடுத்து என்னை உட்காத்தி வச்சுருந்தாங்க. இது வந்து ஒரு தவறு தான், அவங்க வேணும்னு அதை பண்ணலை, ஆனால் அது வந்து நடந்துருச்சு அந்த மாதிரி. அப்போ நான் என்ன பண்ணிட்டேன்னா எனக்கு ரொம்ப வருத்தமாக போயிடுச்சு. நம்ம வந்து ஒரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பண்ணியிருக்கோம், ஆனால் நம்ம இந்த மாதிரி ஒரு இடத்துல நம்ம வந்து உட்காத்தி வச்சுட்டாங்களே. ஏன்னா மேடைக்கு நான் கூப்பிடவும் இல்லை. நான் என்ன பண்ணிட்டேன், சரின்னு சொல்லிட்டு என்னோட டிரைவருக்கு ஃபோன் பண்ணி வண்டி எடுத்துருப்பா நான் வந்துடுறேன் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளியில் வந்து அப்படியே வீட்டுக்கு வந்துட்டேன். ஆனால் இன்னைக்கு அதை விட அதுக்கப்புறம் அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகி ஈகா தேட்டரில் நான் ஃபஸ்ட்டு பார்த்துட்ருக்கேன் அந்த படத்தை. என் பக்கத்தில் வந்து 2-3 லேடிஸ் உட்காந்துருந்தாங்க. என்னோட சீன்லாம் வரும்போது அப்படியே என் கையை பிடிச்சிட்டு அந்த அம்மா வந்து கரன்னு அழறாங்க அப்படியே. அப்போது வந்து நான் யோசித்தேன், பிரபஞ்சம் வந்து நமக்கு ஏதோ ஒரு இடத்துல நம்மளை இருட்டடிப்பு செஞ்சாலும் காலம் கடந்து இன்றைக்கும் வந்து எத்தனையோ பேர் கோமாளி அப்படிங்கிற திரைப்படத்தை சொன்னால் என்ன சொல்லுவாங்க. இன்னைக்கு காலையில் நான் வந்து ஒரு ரேஷன் கார்டுக்காக ஒரு ரேஷன் கடைக்கு போயிருந்தேன், ஒரு சின்ன சேஞ்சுக்காக. அந்த இடத்துல கூட அந்த கோமாளி படத்தை வந்து சொல்கிறாங்க. அப்போ என்ன நான் என்ன நினைக்கிறேன்னா, ஒரு ஆர்டிஸ்ட்டுக்கு எங்கே நம்ம இருட்டடிப்பு இந்த இதுக்குள்ளே நடந்தாலும் ஒரு இடத்துல நமக்கு வந்து இருட்டடிப்பு நடந்தாலும் நம்மளுடைய ஒவ்வொரு கதாபாத்திரமும் காலம் கடந்து நிற்கும். அதனால வந்து அந்த ஆர்கானிக்கா மக்கள் மத்தியில நமக்கு கிடைக்கக்கூடிய செல்வாக்கு அப்படிங்கிறது யாருமே இருட்டடிப்பு செய்யவே முடியாது. பிரபஞ்சம் அதை வந்து பார்த்து கொள்ளும். இதை வந்து நம்ம பாசிட்டிவா சார் நீங்க வந்து வருத்தப்படாதீங்க, உங்களுடைய ஆதங்கம் எனக்கு புரியுது. ஆனா இதுதான் வந்து உண்மை. காலம் கடந்தும் நீங்க வந்து செஞ்ச ஒவ்வொரு கேரக்டரும் உங்களுக்காக நின்று பேசும். மக்கள் மத்தியில இன்னும் தமிழ் ஜனம் சினிமா எவ்வளோ வருஷம் இருந்தாலும் நம்ம எல்லாரும் ஒவ்வொருத்தரும் வந்து அந்த ஸ்க்ரீனில் நம்ம வந்து தெரியும். அதனால அது வந்து நம்ம அப்படி எடுத்துக்க வேண்டிய அவசியம் கிடையாது. இன்னொன்று வந்து ஜிடிஎல்ல நான் நடிச்சிருக்கேன், ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். 100 சாமி பாருங்க, நான் அதில் ஒரு சின்ன கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நம்ம சொல்கிற இடத்துலலாம் வந்து நான் யோசிப்பேன், எனக்கு பல படங்களில் வந்து நம்ம அங்கங்கே தெரிஞ்சுட்டு போயிடுறோம். ஆனால் இந்த படத்தில் நான் முதல்ல வந்து 2 பேருக்கு நான் நன்றி சொல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். ஒன்று இயக்குனர் மைதீன் அவர்களுக்கும், இந்த ஒன் ஸ்டெப் என்டர்டெயின்மெண்ட் தயாரிப்பாளர் மோகனா அவர்களுக்கும். ஏன்னா இவங்க 2 பேர் தான் நான் வந்து ஃபஸ்ட்டு டைம் கதை கேட்கறதுக்காக அவங்க ஆஃபீஸ் போகும்போது என்கிட்ட சொன்னது, படம் வந்து எத்தனை நாள் ஷூட் அப்படிங்கும்போது ஒரு 45 to 50 days எடுக்க போகிறோம், உங்களுக்கு வந்து ஒரு 35 நாள் இருக்கும் அப்படின்னாங்க. ஏன்னா 35 நாள்னா இப்போ வந்து நம்ம என்ன அவ்வளோ பெரிய கதாபாத்திரமாக பண்ணுறோம், இவ்வளோ நாள், அதுவும் 9 to 9 கால் ஷீட் அப்படின்னாங்க. நான் அப்போ யோசித்தேன், என்னடா படம் ஃபுல்லாக நம்ம தான் வரோம்னா அது உண்மையாகவே அது அப்படி தான் இருந்தது. ஒரு சிறிய படத்தில், அதாவது சிறிய படம்னு சொல்ல முடியாது, ஒரு இந்த பட்ஜெட்டில் செய்யக்கூடிய ஒரு படத்தில் த்ரூஅவுட்டாக ஒரு வரக்கூடிய ஒரு கதாபாத்திரமாக, அந்த கதையோட்டத்தோடு வரக்கூடிய கதாபாத்திரமாக பண்ணுறது வந்து அவ்வளவு வந்து மனநிறைவாக இருக்குது. அந்த மனநிறைவை எனக்கு கொடுத்ததுக்காக முதல்ல இந்த 2 பேருக்கும் நான் வந்து நன்றியை தெரிவிச்சே ஆகும். இயக்குனர் அவர்களை பற்றி சொல்லணும்னா, அவர் வந்து நாங்கள் ஒரு விஷயம் அவர்கிட்ட இப்போ வந்து அசிஸ்டன்ட் டைரக்டரோட பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து சொன்னாங்களாம், இந்த மாதிரி இது வாங்கணும், பொன்னாடை வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் சார் சொல்லியிருக்காரு, பொன்னாடை வேணாம், எல்லாருக்கும் யூஸ்ஃபுல்லாக வந்து டவல் கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு வந்து இந்த மாதிரி தான், இதுதான் அவருடைய ஒரு பேசிக்கான வந்து ஒரு பொதுநலன் கருதுகிற ஒரு மனப்பான்மை. எம்எஸ் பிரபு சார் சொன்ன மாதிரி அவர் வந்து நானும் அவரும், நான் அவரை சார்னும் அவரை என்ன மேடம்னு கூப்பிட ஆரம்பிச்சு இன்னைக்கு நானும் அவரும் தோழர் அப்படின்னு பேசிக்கக்கூடிய இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு வந்து அவர் ஒரு சமத்துவம், சகோதரத்துவம், சமூக நீதி, இதை பற்றி நிறைய ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்ட ஒரு மனிதர். இன்னைக்கு ஒரு காஸ்டியூமர்லேருந்து, அங்கே பாருங்க காஸ்டியூமர் இருக்கிறாரு, அவரை கூட வந்து அழைச்சிருக்காரு. இது ரொம்ப வந்து அபூர்வமான ஒரு விஷயம்.
ஒவ்வொரு அசிஸ்டன்ட் டைரக்டரும், ஒரு அசிஸ்டன்ட் டைரக்டர் கூட இங்கே இல்லாமல் வந்து இல்லை, எல்லா அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸும் இன்னைக்கு வந்திருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஒவ்வொரு நாள் படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறம் ஈவினிங் வந்து உட்காந்து இந்த டீ அப்படிங்கிறத நம்ம எப்பயுமே யோசிப்போம், அந்த தேநீர் அப்படிங்கிறது எல்லா மனிதர்களையும் வந்து ஈக்குவலைஸ் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் அப்படிங்கிறது. இப்போ தான் சார் சொன்னார் ஆல் ஆர் ஈக்குவல் அப்படிங்கிற மாதிரி எல்லாரும் ஒன்று அப்படிங்கிறத நிரூபிக்கிற வகையில் ஷூட்டிங் முடிஞ்ச உடனே எல்லாரும் வந்து ஒரு சேர் போட்டு டைரக்டர் வந்து சென்டரில் உட்காந்துருப்பாரு, அவரை சுற்றி வந்து எல்லாரும் உட்காந்து நாங்கள் வந்து நிறைய கதை பேசிட்டு தான் வீட்டுக்கு போவோம். ஷூட்டிங் ஸ்பாட்டை விட்டு போகிறதுக்கே வந்து மனசு வராது. அந்தளவுக்கு வந்து ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய ஒரு சமத்துவத்தை, ஒரு சகோதரத்துவத்தை கடைபிடிக்கக்கூடிய ஒரு மனிதராக இருந்தார். அது வந்து ரொம்பவே பாராட்டத்தக்க ஒரு விஷயமா இருக்குது. அண்ட் மேடம் மோகனா மேம் வந்து நம்ம சிஎம் சார் மாதிரி ரொம்ப கம்மியாக தான் பேசுவாங்க, ஆனால் கரெக்டாக பேசுவாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு அவங்க வந்து வரவேற்புரை, எல்லாருக்கும் வணக்கம், நன்றி வணக்கம், அதோட முடிச்சிட்டாங்க. ஸோ அவங்க வந்து ஒரே ஒரு விஷயம், 2 விஷயம் அவங்கள பற்றி சொல்லி பாராட்டணும் இந்த இடத்துல. ஒவ்வொரு நாளும் அன்னன்னைக்கு பேமெண்ட்டை அன்னன்னைக்கு கொடுத்த ஒரு தயாரிப்பாளர். இது வந்து சினிமாவில் ரொம்பவே அபூர்வமான ஒரு விஷயம். 2வது, அவங்க ஒரு பக்கம் வந்து தயாரிப்பாளர், இன்னொரு பக்கம் ஆர்டிஸ்ட்டு. காலையில் வருவாங்க, அவங்க வந்து எல்லாரோடையும் தனியாக ரூமில் போய் கேரவனில் போய் சாப்பிட்றதெல்லாம் இல்லை, எல்லா டெக்னீஷியன்ஸோட வந்து ஃபுட்டு சாப்பிடுவாங்க. சாப்பிட்டு முடிச்சு அவங்க வந்து மேக்கப் போட்ட உடனே தயாரிப்பாளர் அப்படிங்கிற அந்த ஹேட்டை வந்து கைட்டி வச்சுட்டு ஒரு ஆர்டிஸ்டாக மாறிடுவாங்க. எங்கள் கூட அப்படியே நடித்து கடைசியில் வந்து ஈவினிங் அதை முடிக்கும்போது தான் அவங்க திருப்பி தயாரிப்பாளராக மாறுவாங்க. அந்த 2 அவதாரத்தையும் ரொம்ப அழகாக, இது வந்து அவங்க, நான் இந்த இடத்துல ஏன் பெருமைப்படுறேன்னா, ஒரு பெண்ணாக இருந்து அவங்க இதை செஞ்சுருக்காங்க. எனக்கு வந்து நான் எத்தனையோ 3, அதாவது சுதா கொங்கரா மேம், அப்புறம் லக்ஷ்மி ராமகிருஷ்ணன் மேம், பிரியா மேம், 3 பேரோடய நான் வந்து ஒரு உமன் டைரக்டரோட நான் நடிச்சிருக்கேன். ஆனால் இதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு உமன் ப்ரொடியூசரோட நான் நடிக்கிறேன். ஸோ ஐ திங்க் பல பேருக்கு வந்து அந்த ஒரு அனுபவம் அப்படின்னு நினைக்கிறேன். முதல் பெண் தயாரிப்பாளரோட நடிக்கிற அனுபவம், ஒரு பெண்ணாக நான் வந்து ரொம்ப பெருமைப்படுறேன். தயவு செஞ்சு இதுக்கு நீங்கள் எல்லாரும் கை தட்டலாம். நான் இன்னொரு 2 நிமிஷம் மட்டும் எடுத்துக்கிறேன். அண்ட் இந்த படத்தில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டே பார்த்துருப்பீங்க, இந்த ஆர்ட் டைரக்ஷன், நீங்கள் அவுட்டர் வந்து பார்த்தீங்க. எல்லாரும் வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, அதை சொல்லாமான்னு தெரில, பார்த்தா நாங்கள் வந்து ஃபுல் படம் வந்து நார்த் மெட்ராஸில் ஷூட் பண்ண மாதிரி இருக்கும். ஆனால் இது வந்து ஃபுல் படம். ஓகே, இதை கட் பண்ணிவிடுங்க, இந்த இடத்த எடிட் பண்ணி தூக்கி எறிஞ்சிருங்க. ஓகே, சரி, நீக்கப்படுகிறது. சரி, ஓகே. நார்த் மெட்ராஸ் மக்களுக்கு இந்த நேரத்தில் வந்து நான் நன்றியை தெரிவிச்சுக்கணும். ஏன்னா எல்லாரும் நார்த் மெட்ராஸ் இப்படி அப்படின்னு அவங்கள பற்றி நம்ம நிறைய அசியூம் பண்ணி இங்கே பேசிகிட்டு இருக்கோம். நாங்கள் அங்கே வந்து ஷூட் பண்ணோம் பல நாட்கள். எந்த வீட்டுக்குள்ளே வேணால் எந்நேரமும் புகுந்து எங்களுக்கு ஒரு சேர் வேணும், ஸ்டூல் வேணும், அங்கே அடிக்கிறதுக்கு ஆணி வேணும், எது கேட்டாலும் கொடுப்பாங்க. அவ்வளோ ஒரு அழகான மக்கள், அழகான ஒரு வாழ்வியல். அங்கே வந்து அந்த நாட்கள் வந்து எங்களுக்கு ஷூட்டிங் போன மாதிரியே தெரில. யாரோட வேணால் எங்கே வேணால் உட்காந்து சாப்பிட்லாம். அது மட்டும் இல்லாமல் மத்தியானம் வந்து எந்த வீட்லையாவது வந்து கேட்பாங்க, உங்களுக்கு வந்து மீன் இருக்குது, மீன் குழம்பு செஞ்சு கொண்டு வரலாமா அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்டாங்க. அந்த அளவுக்கு வந்து அந்த மக்கள் அவ்வளோ வந்து எங்களுக்கு ஹெல்ப் பண்ணாங்க அந்த ஷூட்டிங் நடந்த அந்த காலகட்டத்தில். அவங்களுக்கு வந்து இந்த மேடையில் நான் வந்து நன்றி சொல்லணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் ஆர்ட் டைரக்டரை தான் நான் சொல்ல வந்தேன். அந்த அவை குறிப்பிலேருந்து நீக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஆர்ட் வந்து ரொம்ப பிரமாதமாக இருக்கும். இந்த படம் பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், என்னால் அதை என்னன்னு சொல்கிறதுன்னு தெரியல. லிரிக்ஸ் அஃப்கோர்ஸ் என்னோட ஃபேவரட் சாங் அந்த சம்பவக்காரி, அது வந்து ஃபேவரட் சாங். பட் இந்த படத்தில் வந்து அந்த ஆல் பாஸ் சாங்கை தவிர அந்த பாட்டுடைய அந்த லிரிக்ஸ் வந்து என்னமோ அந்த என்னென்னமோ சொன்னீங்க, காசு தானே எல்லாம், அதுக்கு எல்லாரும் போடுவாங்க சலாம் அப்படிங்கிற அந்த லிரிக்ஸை வந்து இது வந்து காலத்துக்கும் இந்த லிரிக்ஸ் வந்து நிற்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது வந்து இட்ஸ் ட்ரூ ஆஃப் லைஃப். ஸோ இந்த லிரிக்ஸ் மட்டும் இல்லாமல் பல யதார்த்தமான பாடல்களை வந்து எழுதின மோகன்ராஜன் சார் அண்ட் விழாவின் நாயகன் அஃப்கோர்ஸ் ஜேம்ஸ் வசந்தன் அவர்கள். எல்லாரும் சொல்லிட்டாங்க அவரை பற்றி. அதாவது சுப்பிரமணியபுரத்துலேருந்து இன்னைக்கு வரைக்கும் அவரோட ஜேர்னி வந்து ஹஸ் பீன் வெரி இன்ஸ்பைரிங். அதில் முக்கியமாக வந்து சமீபத்தில் அவர் இளைஞர்களோட அவர் தன்னுடைய ரொம்ப ஒரு கொள்கை ரீதியான கொள்கை பிடிப்போட அவர் வந்து ஷேர் பண்ணிக்கிட்ட அவருடைய அரசியல் ரீதியான, அரசியல் அப்படின்னு மட்டும் சொல்லாமல் அது வாக்கரசியல், அதுக்குள்ளேயே நான் போகலை, ஆனால் ஒரு அரசியல் ரீதியான ஒரு பார்வை, அது வந்து அவருடைய வேறு ஒரு பரிமாணத்தை இந்த உலகத்துக்கு வந்து காமிச்சுது அப்படின்னு நினைக்கிறேன்.
அது வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப இன்ஸ்பைரிங்கான ஒரு விஷயமா இருந்தது. ஏன்னா எந்த ஒரு இடத்துலையும் அவர் வந்து ஒரு பிசகாம அந்த விஷயங்களை வந்து இளைஞர்களோட, அதுவும் இளைஞர்களா வந்து அவங்க மதித்து அவர்களை எந்த ஒரு இடத்துலையும் வந்து அந்த இளைஞர்களை ஒரு டாப் டவுன் டூ அப்படிங்கிற மாதிரி செய்யாம ரொம்ப அழகா அவங்கள வந்து கையாண்ட விதம் நீங்க எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து அவருக்கு ரொம்ப பெரிய ஒரு என்னுடைய பார்வையில் அவர் எங்கேயோ வந்து எலிவேட் பண்ணிருச்சு. ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட் சார். அண்ட் தொடர்ந்து வந்து இந்த படத்தில் வந்து இந்த ஆல் பாஸ் அப்படிங்கிற சாங்கெல்லாம் வந்து ரொம்ப கேட்சியான ஒரு டியூன். அதில் நடுவில் வரக்கூடிய அந்த மெலடி சார் சொன்ன மாதிரி எங்களுக்கு வந்து ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ரொம்ப ரொம்ப நன்றிகள். அண்ட் நிறையா சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். ஓகே, பிஆர்ஓ புவன் சார் அவர்களுக்கும் அப்புறம் இந்த திரைப்படத்துடைய அனைத்து அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் அண்ட் கேமராமேன் தில்ராஜு சார் மற்றும் அனைத்து டெக்னீஷியன்ஸ் அண்ட் என் கூட நடித்த ஆட்கள், அதாவது வந்து ஆல் தி ஆர்டிஸ்ட், ஒரே ஒரு வழியில் ஒவ்வொருத்தரை பற்றி நான் வந்து தேங்க் பண்ணி சொல்லிடுறேன். அஃப்கோர்ஸ் வந்து ஜெயபிரகாஷ் சார் சொல்லவே வேண்டாம், த சீனியர் மோஸ்ட். எதுக்குன்னா நான் ஏஜ் வைஸ் நான் எதுவுமே சொல்லலை. நான் என்ன, அதாவது வந்து பல நேரங்களில் நான் யோசிச்சிருக்கேன், எனக்கும் ஜெயபிரகாஷ் சாருக்கும் ஒரு படத்தில் கூட காம்பினேஷன் வந்ததே இல்லைன்னு. இந்த படத்தில் நாங்கள் நடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இப்போ நாங்கள் வந்து இன்னொரு படமும் நாங்கள் வந்து 3 படம் இப்போ ஆக்சுவலாக நானும் அவரும் சாரோட காம்பினேஷன் நான் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ வெரி வெரி ஸ்வீட், ரொம்ப இனிமையாக பழகக்கூடிய, ஆனால் எக்ஸ்ட்ரீம்லி டேலண்டட். அந்த இடத்துல அந்த கேரக்டரே வந்து ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி, எந்த கேரக்டராக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபார்ம் ஆகி வாழக்கூடிய ஒரு ஆர்டிஸ்ட். அவரோட நடிக்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக நினைக்கிறேன். அதே மாதிரி அவருடைய மகன் துஷ்யந்த், தந்தை காட்டும் உதவி இவன் தந்தை என்னோட்டான் கொல்லும் சொல் அப்படிங்கிறதுக்கு அந்த வாக்கியத்துக்கு ஒரு பாந்தமா அவரை போலவே இனிமையாக பழகக்கூடிய, ஆனால் எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் வந்து ஒரு இன்னைக்கு இருக்கிற அப்கமிங் ஆர்டிஸ்ட் அப்படின்னு அவர் சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஹீரோஸ்ல இப்போ வந்து நிறைய இளம் ஹீரோஸ் வந்துட்டு இருக்காங்க. அதில் வந்து இவர் ஒரு முக்கியமான இடத்த தமிழ் சினிமாவில் பிடிப்பார் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் வந்து ஒரு எக்ஸாம்பிளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா அதில் வந்து இந்த படத்தில் அப்படி ஒரு உழைப்பை வந்து அவர் போட்டிருக்காரு. இந்த படத்தை முடிச்சதுக்கப்புறம் நான் அவரை வந்து சமீபத்தில் ஒரு ஷூட்டிங்கில் மீட் பண்ணேன். அப்படி வந்து டிரான்ஸ்ஃபார்ம் ஆயிருக்காரு, ஃபிசிக்கல் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஸோ அவரோட டெடிக்கேஷன் கண்டிப்பாக வந்து அதுக்கு தெல் பி குட் ரிசல்ட் ஃபார் தட். அண்ட் அஃப்கோர்ஸ் ஜனனி, அவங்களும் வந்து நம்ம எல்லாரும் தமிழ் பேசும் கதாநாயகி வந்து இல்லைன்னு நம்ம சொல்லுவோம். இன்னைக்கு வந்து தமிழ் பேசும் கதாநாயகி மட்டுமே இல்லைங்க, உங்களுக்கு இலங்கை தமிழ் பேசும் கதாநாயகி, இலங்கையிலிருந்து வந்திருக்கக்கூடிய நம்முடைய ஜனனி அவர்கள். அவங்களுக்கு வந்து என்னுடைய வாழ்த்துக்கள். ரொம்ப அழகான வந்து ஒரு நடிப்பை வந்து காமிச்சிருக்காங்க. அண்ட் வருங்கால அமைச்சராக ஆகக்கூடிய ஒரு இடத்தில் இருக்கும் நம்முடைய சுப்பிரமணிய சிவா அவர்கள். இன்னைக்கு அவர் வரல, கூடிய சீக்கிரம் அவரோட வந்து நடித்த ஒரு அனுபவம் எனக்கு வந்து ரொம்ப நடிப்புங்கிறத மீறியும் அவரோட கிடைத்த நட்பு வந்து எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. அண்ட் அஃப்கோர்ஸ் இந்த பாய் நெக்ஸ்ட் டோர் அப்படின்னு சொல்லக்கூடிய இடத்துல இல்லாமல் அந்த பர்சன் நெக்ஸ்ட் டோர், உண்மையாகவே அடுத்த வீட்டில் வந்து இப்படி ஒருத்தர் இருப்பார் அப்படிங்கிறதுக்கு பிரசன்னா அவர்கள், நக்கலைட்ஸ் பிரசன்னா, குடும்பஸ்தன் படம் மூலமாக வந்து ரைட்டராக அறிமுகமாகி பல படங்கள் நடிச்சிட்டு இருக்காரு. அவரும் வந்து ஒரு கேரக்டரை பண்ணியிருக்காரு. அவருக்கும் வாழ்த்துக்கள். சத்யா சார், அப்புறம் வந்து இவங்க மைதிலி அவங்க, அப்புறம் என்னுடைய மோஸ்ட் ஃபேவரட் செந்தில்குமாரி அவர்கள். அவங்கள பற்றி நான் சொல்லி ஆகணும். அதாவது 2010களின் அந்த டிகேடோடைய சுவாசிகா அப்படின்னு நான் அவங்கள சொல்லுவேன். ஏன்னா வந்து ரொம்ப டேலண்டட் பர்சன். இந்த மேடையில் வந்து என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை, நட்பை வந்து பகிர்ந்துக்கிறதுல நான் ரொம்ப பெருமைப்படுறேன். அண்ட் அஃப்கோர்ஸ் எல்லாரையும் மீறி எங்கள் எல்லாரோடையும் இனிமையாக பழகி ஒரு தயாரிப்பாளர் அப்படிங்கிற எந்த ஒரு ஆட்டிடியூடும் இல்லாமல் எங்கள் கூட நடித்த மோகனா மேம் அவருங்க. நீங்கள் இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும். அது வந்து அவங்க நிறைய முன்னாடி அவங்க பண்ணியிருக்காங்க. நடுவில் வந்து அவங்க ஒரு பிரேக் எடுத்துகிட்டு இப்போ தான் ரொம்ப வருஷம் கழித்து நடிக்கிறாங்க. ஆனால் எல்லா ஆர்டிஸ்ட்டுக்குமே வந்து டஃப் கொடுக்குற மாதிரி அவங்களும் நடிச்சிருப்பாங்க. ஸோ அனைத்து கலைஞர்களுக்கும் கைத்தட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நான் முடிச்சுக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அனைவரையும் நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். அஃப்கோர்ஸ் அண்ட் வந்திருக்கக்கூடிய தனஞ்சயன் சார் அண்ட் விக்ரமன் சார், ஆர்வி உதயகுமார் சார், எம்எஸ் பிரபு சார், அப்புறம் ராஜா அவர்கள் பிரதர், அண்ட் மதன் சார், இன்னும் மகன் சார் பேசுறது, அப்புறம் என்னுடைய எங்கள் குடும்பத்துடைய வாழ்வியலுடைய மகன்களாக நடித்திருக்கிற கோகுல், சஞ்சய் மற்றும் நிக்கில் மூவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அனைவருக்கும் எல்லாரையும் சொல்லிட்டே நினைக்கிறேன். அவங்கெல்லாம் யாருன்னு தெரியல, அதனால ஓகே, அவங்களுக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம், தேங்க்யூ. வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இந்த அழகான படத்தில் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷம். நான் என்ன பேசணும்னு நினச்சேனோ அதை எல்லாம் என்னோட தோழி வினோதினி பேசிட்டாங்க. நேரம் வேற குறைவாக இருக்குது.
ஃபஸ்ட்டு நன்றியை சொல்லிக்கிறேன். என்னோட இயக்குனர் எனக்கு மிகப்பெரிய கேரக்டர் கொடுத்துருக்காங்க இந்த படத்தில். அதுக்கு ரொம்ப நன்றிங்க சார். மோகனா மேடம் என்னோட டார்லிங். அவங்க வருவாங்க, அவங்க ஸ்பாட்டுக்கு வந்துட்டு ரொம்ப இயல்பாக இருப்பாங்க. சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் சொல்லுவாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அப்புறம் இதில் உழைச்ச இயக்குனர், இசையமைப்பாளர் மற்றும் என்னோட படக்குழுவினர் எல்லாருக்கும் ரொம்ப நன்றியை தெரிவித்துக்கிறேன். அந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைன்னு வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்கிற மீடியா நண்பர்கள், சிறப்பு விருந்தினர்கள், டைரக்டர், ப்ரொடியூசர், கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே இந்த நாள் ஹீரோ வந்து எங்களோட மியூசிக் டைரக்டர். ஸோ அவருக்கும் ஒரு நன்றி. எல்லாருமே சொன்ன மாதிரி தான் ப்ரொடியூசரை நான் ஃபஸ்ட்டாக சொல்லிக்கிறேன். நாங்கள் அடிக்கடி வந்து அவங்க ப்ரொடியூசர்ன்றதையும் மறந்துடுவோம். அந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு ப்ரொடியூசர், ஜாலியாக எங்களுக்கு இருக்கிற ஒரு ப்ரொடியூசர். அண்ட் டைரக்டருமே இந்த ஸ்டோரி சொல்லும்போது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. லொக்கேஷன்லேயும் சரி, ஷூட்லேயும் சரி வந்து ஒரு நல்ல ஒரு ஒர்க் பண்ணின ஒரு டைரக்டர்னு நான் சொல்லுவேன். அந்தளவுக்கு வந்து ஒரு என்னென்ன தேவையோ அதை கரெக்டாக எங்களை வேலை வாங்கின ஒரு டைரக்டர். கொஞ்சம் பயமாக இருக்குது. அது மட்டும் இல்லை, இங்கே இருக்கிற ஆர்டிஸ்ட் எல்லாருமே ஒரு லெஜெண்டரி ஆர்டிஸ்ட். ஸோ எனக்கு வந்து கொஞ்சம் பயமாக தான் இருந்தது. எப்படி அவங்க வந்து என்ன நினைப்பாங்க, நம்ம எப்படி அவங்க கூட ஒர்க் பண்ணுறோம், ஏதாச்சும் நினச்சிருவாங்களா, அந்த மாதிரி தான். பட் அப்படி இல்லாமல் எல்லாருமே ஒரு ஃப்ரெண்டாக இருந்தது. வினோதினி மேம் இருக்கட்டும், ஜேபி சாராக இருக்கட்டும், செந்தில்குமாரி மேம், அவங்க கூடயே நான் ஒரு 3 படத்துக்கிட்ட ஒர்க் பண்ணியிருக்கிறேன். ஸோ ரொம்ப எல்லாரோடையும் திரும்ப வந்து ஒர்க் பண்ணுறது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் வந்து நிறைய ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி வட சென்னைண்டா இப்போ நானே வந்து எனக்கு தெரியாது, ஆனால் அந்த நினச்ச விஷயம் வந்து வட சென்னைண்டா இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சினிமாவில் பார்த்து இப்படி தான் இருக்கும்னு நினச்ச விஷயம். பட் இந்த படத்தில் வந்து அப்படி இல்லை. ஒரு கலர்ஃபுல்லான ஒரு வட சென்னையிலையும் நல்ல மனிதர்கள், டிஃப்ரெண்டான ஸ்டோரி, ஒரு ஃபேமிலியாக வந்து அது அவங்க லைஃப் ஸ்டைலே வேறு மாதிரி இருக்கும்ன்றது வந்து இந்த படத்தில் நடிக்கும்போது தான் அது எனக்கே நான் ஃபீல் பண்ணான். ஸோ இந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது நீங்கள் நம்பி ஃபேமிலி கூட போய் பார்க்கலாம், அந்த மாதிரி இருக்கும். ஸோ எல்லாருமே சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நன்றி, தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் தனஞ்சயன் சார், விக்ரமன் சார், மன்சூர் சார், மெம்ஸ் பாபு சார், எல்லோரும் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். இந்த அண்ட் ஃபர்ஸ்ட் மேஜர் தேங்க்ஸ் டு எங்கள் டைரக்டர் அண்ட் எங்கள் ப்ரொடியூசர். என்னை நம்பி இந்த ஒரு பாசிட்டிவான ஒரு கேரக்டர் கொடுத்ததுங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இந்த கேரக்டர் கண்டிப்பாக எனக்கு நான் பண்ண எல்லா படத்துலையும் கண்டிப்பாக இந்த கேரக்டரும் என் ஹார்ட்டில் கண்டிப்பாக நிற்கும். நிறைய ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில், நிறைய பார்த்ததே உங்களுக்கு தெரியும். நான் படம் பண்ணும்போது நான் ஃபுல்லாக அந்த ஃபேமிலி கூட தான் நான் ஷூட் பண்ணியிருந்தேன். அண்ட் மேஜர் போர்ஷன்ஸ் நான் ஜனனி கூட தான் ஷூட் பண்ணேன். ஸோ நான் படம் டப் பண்ணிட்டு இருக்கும்போது தான் நான் சார் கிட்டே கேட்டேன், இன்னும் எத்தனை ஆர்டிஸ்ட் இருக்காங்க படத்தில், செம்மையாக இருக்குது சார், கண்டிப்பாக இது வெற்றி படமாக அமையும் சார். ரொம்ப நன்றி சார், நீங்கள் என்ன சூஸ் பண்ணீங்க இந்த ஒரு கேரக்டர் பண்ணுறதுக்கு. ஏன்னா நான் ஹீரோவை விட ஐ திங்க் அப்பா தான் இந்த படத்தில் ஹீரோவாக நடிச்சிருக்காரு. அண்ட் நானும் அவரும் சேர்ந்து இந்த படம் வந்து 4வது படம் சேர்ந்து நடிச்சதில். ஜேம்ஸ் வசந்தன் சார், என் ஃபஸ்ட்டு படம் ஈசன் அவர் தான் மியூசிக் டைரக்டராக பண்ணார், சசிகுமார் சாரோட டைரெக்ஷனில். அப்போ நான் ரொம்ப சின்ன பையன், சினிமா நானே ரசிப்பேன், அவ்வளோதான். அது சினிமா பின்னாடி என்னெல்லாம் நடக்கிறது, இவ்வளோ பெரிய விஷயம்லாம் இருக்குன்ட்டு எனக்கு எதுவுமே தெரில அப்போது அந்த சின்ன வயசில். ஸோ சசிகுமார் சாருக்கு இந்த மேடையில் நான் ஒரு பெரிய நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் இப்போ வரைக்கும் நான் 2010லேருந்து இப்போ 2026 வரைக்கும் நான் இண்டஸ்ட்ரியில் இருக்க என்னை சப்போர்ட் பண்ணி நான் கேட்ட எல்லா உதவிகளுக்கும் சப்போர்ட்டுக்கும் எங்கள் அப்பாவுக்கு நான் ஒரு பெரிய நன்றி சொல்கிறேன். ஏன்னா இது வரைக்கும் என்ன இஸ் நெவர் புட் மீ டவுன், ஹஸ் ஆல்வேஸ் பின் சப்போர்ட் ஃப்ரம் அப்பா அண்ட் மை ஃபேமிலி. லாஸ்ட் கேமராமேன் சார் தில்ராஜ் சார் அண்ட் எம்எஸ் பிரபு சாரும் பண்ணியிருக்காரு. வடச்சென்னை வந்து எப்போவுமே ஒரு வயலன்ஸாக தான் காமிச்சிருப்பாங்க. டைரக்டர் சார் ஒரு டோட்டலான ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு விஷன் காமிச்சார். அந்த ரியாலிட்டியாக எடுத்துகிட்டு வரணுன்னா தில்ராஜ் சார் தான் காமிச்சிருக்காரு. ரொம்ப அற்புதமாக, ரொம்ப அழகாக வடச்சென்னையாக காமிச்சிருக்காரு. எங்களை எல்லாரையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு ஃப்ரேமில். ஸோ அவருக்கு ஒரு பெரிய நன்றி. அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் தான் படத்தை சப்போர்ட் பண்ணி
எங்களை மாதிரி ஆர்டிஸ்ட்டை இன்னொரு அடுத்த ஸ்டேஜுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஸோ படத்தை கண்டிப்பாக நீங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும்னு எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. ஸோ சப்போர்ட் பண்ணுங்கள். அண்ட் ட்ரெய்லர் அண்ட் சாங்ஸ் நீங்கள் வந்து ட்ரெண்ட் மியூசிக்கில் நீங்கள் பார்க்கலாம். அதோட நான் முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். வந்திருக்கும் அனைவருக்கும் வணக்கம். சிறப்பு விருந்தினர்களுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். எல்லாத்துக்கும் மேலே நீங்கள் கிட்டத்தட்ட 3வது ஷோவில் இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். ஸ்கூல் பிள்ளைங்க கூட காலைல வந்தால் ஈவினிங் போயிடுவாங்க. நீங்கள் காலையில் வந்து 2 படத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறம் இவ்வளோ பொறுமையாக எங்களுக்கு ஆதரவாக இருக்கிறீங்க. மிகப்பெரிய நன்றி, ரொம்ப பணிவான நன்றி. அது எவ்வளோ சிரமம்னு எனக்கு தெரியும். ஒரு தேட்டருக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நேரம் இருந்துக்கிட்டே இருக்கிறீங்க. அது கொஞ்சம் கூட முகம் சொல்லிக்காமல் எங்களுக்கு இன்னும் ஆதரவு கொடுத்துட்ருக்கீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த படத்தில் நான் எல்லாரையும் டைரக்டர் செலக்ட் பண்ணியிருப்பார். நான் வந்து வாலண்டியராக வண்டியில் ஏறினேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அவர் வீட்டில் வந்து கதை சொல்ல வந்தப்போ என் சன்னு கேட்க தான் வந்தார். பட் முழுமையாக கதை சொன்னார். நான் எல்லாருமே கேட்டுருந்தேன், இது யார் பண்ணாங்க, அது யார் பண்ணாங்கன்னு. எல்லாமே சொல்லிட்டாரு. இந்த அழகர் கேரக்டர் யாருங்க பண்ணாங்க, அதுதான் எனக்கு தெரியல, இன்னும் அப்படியே ஃபைனலைஸ் பண்ணாமல் இருக்கிறோம். அப்படியா அப்படின்னு. ஏன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது அந்த கேரக்டர். சரி, ரைட், ஓகே. ஏன்னா நானும் போய் கேட்கக்கூடாது, நான் பண்ணுறேன், எனக்கு பிடிச்சிருந்தது. ஆனால் அந்த கேரக்டர் அப்புறம் அவர் சொன்னார், நீங்கள்லாம் பண்ணால் நல்லா இருக்கும்னே, பட் பண்ணுவீங்களான்னு தெரில. ஏன் பண்ண மாட்டேன் அப்படின்னு. பண்ணுவீங்களா அப்படின்னாரு. இதானே ரொம்ப போச்சு, நடிக்க தானே வந்திருக்கிறோம், கண்டிப்பாக பண்ணுறாங்கன்னு. ரொம்ப அழகான ஒரு இயல்பான படமாக எடுத்திருக்கிறாரு. நான் கேட்ட கதை நான் டப் பண்ணும்போது நான் பார்க்கும்போது எங்கேயுமே அது மாறுபடவே இல்லை. நாங்கள் பேசுகிற வசனங்களாகட்டும், எங்கள் வீடுகளாக காமிச்ச இடங்களாகட்டும், எல்லாமே பார்த்திங்கன்னா அந்த இயல்பு மீறாமலே இருக்கும். ஒரு சமையக்காரன், ஒரு பெயிண்டரு, ஒரு சைக்கிள் கடைக்காரன், பஞ்சர் ஓட்டுறவங்க, இதுதான் இந்த 3 கேரக்டர் தான். இந்த 3 கேரக்டருக்கு உள்ள குடும்பங்கள், அவங்களோட குழந்தைகள், அவங்களுக்குள்ள நடக்கிற சந்தோஷமான விஷயங்கள், சங்கடங்கள், இதுக்கு நடுவில் ரொம்ப பிடிச்ச வில்லன் நடிகராக நிறைய பண்ணுறாரு சார். நேமன் சரத், சரத் சார். ஸோ அவர் ஒரு பவர்ஃபுல்லான ரோல் பண்ணியிருக்காரு. எனக்கு பிடிச்ச அத்தனை நடிகர்கள் கூடயே நடிச்சிருக்கேன். சின்ன பெரிய ரோல் அத்தனை பேருமே. சுப்பிரமணிய சிவா ஒரு சைடு, பிரசன்னா ஒரு சைடு, இவங்க செஞ்சி மேம், வினோதினி மேம், இது மாதிரி நிறைய இந்த படத்தில் உள்ள அத்தனை பேருமே எனக்கு ரொம்ப பிடிச்ச நடிகர்கள். அவரோட நடிப்பை ரொம்ப விரும்பி பார்ப்பேன். அவங்கள எல்லாருமே ரொம்ப அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்கிறாரு இயக்குனர். ஸோ அவருக்கு நான் வாழ்த்து சொல்லியே ஆகணும். மிக சிறப்பாக பண்ணியிருக்கீங்கன்னு, ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க. இதில் கொஞ்சோண்டு எனக்கு மீறி தெரிஞ்சது என்னென்னா அந்த டூயட் சாங். அது அடமா வச்சார், இப்போ தெரியுது ஏன்னா அது அவ்வளோ அழகான மியூசிக். அதை கேட்டுட்டு அவரால் வைக்காமல் இருக்க முடியலன்னு நினைக்கிறேன். அது கனவா என்னன்னு தெரியாது, அந்த சீக்வன்ஸ் எனக்கு தெரியல. அது ஒன்று தான் வந்து இந்த படத்தில் கொஞ்சம் அந்த நார்த் மெட்ராஸ்லேருந்து அந்த களத்துலேருந்து கொஞ்சம் விலகி இருந்தது. பாக்கி அத்தனையுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப இயல்பாக அப்படி தான் இருக்கும். அந்த இடம், இந்த குடும்பங்கள் இப்படி தான் இருக்கும், இவங்க இப்படி தான் பேசுவாங்க, இவங்களுக்குள்ள உள்ள நட்பு இப்படி தான் இருக்கும். இது எல்லாமே அவ்வளோ அழகாக எடுத்துருக்குறாங்க. ஃபஸ்ட் டைம் ப்ரொடியூசர் ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் வெற்றி அடையணும். ஒரு படம் ஜெயிச்சதுன்னா அந்த ப்ரொடியூசர் அதை எடுத்துகிட்டு வீட்டுக்கு போக மாட்டாங்க, அடுத்தடுத்த படங்கள் பண்ணுவாங்க. அந்த வகையில் அவங்க ஜெயிக்கணுங்கிறது என்ன மறப்பூர்வமான விருப்பம். அதுக்கு வாழ்த்துக்கள். ஜேம்ஸ் வசந்தன் சார் எப்படி பளிச்சுன்னு அப்படி டேஷிங்காக இருக்காரோ அப்படி தான் அவரோட மியூசிக்கும். அவ்வளோ ஒரு ஹேண்ட்ஸமாக ப்ளீர்னு அப்படி இறங்கி வந்தார்னா அந்த சபையே நிறையிற அளவுக்கு ஒரு அட்டகாசமான பர்சனாலிட்டி. அதுக்கேற்ற மாதிரி மியூசிக். இப்போ தான் எனக்கு ஞாபகம் வருது, பசங்களில் ஷேர் பண்ணியிருக்காங்க, அதுக்கப்புறம் இந்த படத்துலையும் ஷேர் பண்ணியிருக்கிறாங்க. அதான் சொல்லேன், எனக்கு பிடிச்ச நடிகர்கள், எனக்கு பிடிச்ச டெக்னீஷியன்ஸ், இவங்க எல்லாருக்கூடையும் பண்ணியிருக்கோம். எடிட்டர் சொன்ன மாதிரி அவர்கிட்ட ஆரம்பத்துலேருந்தே சொல்லிட்டு இருப்பார், நான் எல்லாத்தையும் முடிச்சுட்டு தான் சார் பண்ண போகிறேன், அப்போல்லாம் பண்ண போகிறதில்ல அப்படின்னாரு. அது இங்கே ஸ்டேஜ்லேயும் அவர் ரெஜிஸ்டர் பண்ணார். ஸோ நாங்கள் பேசும்போது சொல்லுவார், இல்லை சார் நான் இப்போ பண்ணல சார், இல்லை முடிக்கிட்டேன் சார், ஒரு டைரக்டர் முடிக்கிட்டேன் சார், முடித்தோடனே நான் ஒட்டுக்கா எல்லாத்தையும் வச்சு பண்ணிடுறேன்ட்டு. நான் டப் பண்ணும்போது எனக்கு ரொம்ப மன நிறைவோடு தான் நான் டப் பண்ணேன். இன்னும் படத்தை முழுசாக பார்க்கணுங்கிற ஆர்வம் நிறையா இருக்குது. ஸோ டைரக்டர் எப்போ காமிக்கிறாரோ பார்த்துருவோம். அடுத்தடுத்த சந்திப்புகளில் உங்களை மீட் பண்ணும்போது நிறைய அதை பற்றி பேசினா. எனக்கு இப்போ காலம் ரொம்ப சுருக்கமாக இருக்குது, எங்களை ரொம்ப நேரம் உட்கார வைக்கிறதுக்கு எனக்கு சங்கடமாக இருக்குது. அதனால் நான் பேசணும்னு நினச்ச விஷயங்களில் வந்து தனிப்பட்ட முறையில் நம்ம பேட்டின்னு கொடுக்கும்போது நம்ம பேசலாம். நீங்கள்லாம் வந்து இவ்வளோ நேரம் இருந்ததுக்கு அகெயின் நன்றி சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். ஏற்கனவே ரொம்ப காலதாமதமாயிருச்சு. பாதி யூடியூபர்ஸ், கேமராமேன், ப்ரெஸ் எல்லாம் வெளியே அனுப்பிவிட்ட சகோதரி வினோதினிக்கு நன்றி. நிறைய இவர் ஜேபி சார் சொன்ன மாதிரி பேசணும்னு நினச்சோன்னா ரொம்ப காலதாமதம் ஆயிடுச்சு.
நான் இசையமைப்பாளர்னால என்னுடைய பகுதியோடு நிறுத்திக்கிறேன். ஆனால் மோகன் அழகாக ஒரு தனிப்பட்ட பஞ்சாயத்தை தொடங்கி வச்சனால அது இந்த பொது மேடையிலேயே தீர்த்துட்டோம்னா சரியாக போய்டும் நான் நினைக்கிறேன். அதாவது 3 பாடல்கள் என்னோட உதவி இசையமைப்பாளர் விபின்க்கு நான் எழுதியிருக்கேன். நான் கேட்டார்ல, இதையும் சொல்லலை. அவர் இசையமைப்பாளரான முதல் வாய்ப்பையும் எனக்கு இன்னைக்கு வரைக்கும் சொல்லலை. ஏன் என்கிட்ட மறைச்சான்? பொறாமப்படுவேன்னு நினைச்சானா, இல்லை யாருக்கா ஃபோன் பண்ணி ஏன் அவனுக்கெல்லாம் வாய்ப்பு கொடுக்குறீங்கன்னு சொன்ன நினைச்சானான்னு எனக்கு தெரியல. இன்னைக்கு வரைக்கும் நான் இசையமைப்பாளர் ஆகுறேன், எனக்கு வாய்ப்பு வந்திருக்குன்னு சொல்லவே இல்லை. ஆனால் 3 சீரியல் பண்ணிட்டான், நிறைய பண்ணிட்டான். ஏன் அந்த மறைச்சான்னு என் மனைவிக்கு வருத்தம். ஆனால் நான் வருத்தப்பட மாட்டேன்னு அவனுக்கு நல்லா தெரியும். நான் யார்ட்டையும் எதுவும் எதிர்பார்க்கிறவனே இல்லை, எல்லாரையும் புரிஞ்சுக்குவேன். ஏதோ ஒரு காரணத்தினால நம்மகிட்ட மறைக்கிறான்னு புரிஞ்சுட்டு இன்னைக்கு வரைக்கும் சொல்ல. இதை தனியாக சொன்னால் எங்களுக்குள்ள புரிஞ்சு போயிடும், மற்றவங்களுக்கு பாடமாகாதுன்னு பொது மேடையில் பதிவிட்டு விட்டேன். இனிமே அப்படி பண்ணக்கூடாது. யாருக்கும் மறைக்க வேண்டிய அவசியம் இருந்தா, காரணம் இருந்தா பண்ணலாம். நன்றி மோகன், தேங்க்ஸ் டு யூ. சரி, எனக்காவது நீ சொல்லு, அந்த 3 பாடல் என்னத்துக்கு எழுதிக்க? படமா இல்ல சீரியலா? சீரியலா எப்படின்னு சொல்ல மாட்டாரு, அதனால நான் வாண்ட்டு அப்புறம் ஃபோன் பண்ணி தெரிஞ்சுக்கிறேன். சரி, நேரடியாக விஷயத்துக்கு வருவோம். ஒரு வட சென்னையினுடைய ஒரு த்ரில்லர் களத்துல ஒரு குடும்ப கதையை அப்படி சொல்ல முடியுமான்றது எனக்கு தெரியல. முதல் முறையா இயக்குனர் மைதீன் பாய் வந்து என்னை பார்க்கும்பொழுது, இதை நீங்க பண்ணணும், ஒரு சின்ன கதை தான் அப்படின்னு ஒரு 4 வரிகள்ல அதனோட பிளாட் பாயிண்ட்டை சொல்லுவாங்கல்ல, அந்த கதை கருவை, அது சொன்னோன்னே எனக்கு பிடிச்சிருச்சு மனசுல. நான் வந்து ஸ்கிரிப்டை வாசிக்க விரும்புகிறேன். ஏன்னா அந்த இயக்குனர்கள், உதவி இயக்குனர்கள், இணை இயக்குனர்கள் அந்த கதையை சொல்லும் போது பார்த்தீங்கன்னா, அவங்க சொல்லும் பொழுது அங்கங்கே மனசுல தோன்றது, ஃபீல் பண்றதெல்லாம் சொல்லிக்கிட்டே போவாங்க. அது படத்துல வராமல் போயிடும், இல்லை சொல்ல வேண்டியவர்களை சொல்லாமலும் போயிடுவாங்க. அதனால நான் ஸ்கிரிப்டை கொடுத்துருங்க, ஏன்னா அதில் இருக்கதான் எடுக்க போறாங்க. ஸ்கிரிப்ட் அனுப்பி விட்டார். ஃபுல் ஸ்கிரிப்ட் படிச்சோடனே ரொம்ப பிடிச்சி போச்சு. விபின்ட்டையும் நான் சொன்னேன், நீ ரொம்ப நல்ல கதாடா, இதை நம்ம பண்ணணும், அப்படிதான் ஒத்துக்கிட்டேன். அவர் படமா பின்னணி இசைக்கு எனக்கு அனுப்பும் போது வந்து பார்த்தா அவர் சொன்னது அப்படியே ரொம்ப அழகா, இன்னும் நான் நினைச்சதை விட அருமையா எடுத்திருந்தாரு. எல்லாரும் அவங்கவுங்க பங்கு ரொம்ப சிறப்பா பண்ணியிருக்காங்கன்றது சந்தேகமே இல்லை. நிறைய இப்ப பாருங்களேன், வினோதினி அவர்களை வந்து ஒரு 10-12 ஆண்டுகளுக்கு முன்னாடி நினைக்கிறேன், என்ன படம்னு எனக்கு நினைவில், நீங்க சொல்லுங்களேன். ஒரு கதாநாயகி அக்காவை நடிச்சிருப்பீங்க, எங்கேயுமே போதும். அந்த படத்துல அப்ப யாருன்னே இவங்களுக்கு தெரியாது. பார்த்தோன்னே மனைவிட்டு சொன்னேன், இன்னைக்கு நம்ம ஒரு படம் நம்ம டைரக்ட் பண்ணாலும் இவங்களை காஸ்ட் பண்ணணும், இவங்களுக்குன்னு ஒரு கேரக்டர் வைக்கணும்னு. அப்படி என் மனசுல இடம் பிடிச்சவங்க. அப்படி பல விஷயங்கள்ல எனக்கு மனசுல இடம் பிடிச்சவங்க இந்த படத்துல, பசங்க படத்துல அவங்க அந்த பையனுக்கு, குட்டி பையனுக்கு அம்மாவை சேர்ந்து அவங்க நடிச்சிருந்தாங்களா, அன்னைக்கு அவங்களையும் மனசுல வச்சுக்கிட்டேன், இவங்களும் என்னைக்கு நம்ம பண்ணாலும் நம்ம படத்துல இவங்க இருக்கணும்னு. இப்ப இந்த படத்துல ஜேபி சார் நடிச்சது நீங்க பாத்தீங்கன்னா, தமிழுக்கு ஒரு மம்முட்டி. இவ்வளவு முதிர்ச்சியோட, இவ்வளவு எளிமையா வசனங்களும் எல்லாமே, சில காட்சிகள் எல்லாம் பண்ணியிருப்பார்ல, முக அசைவுகள்லையும் திரும்பி பார்க்கறதுலையும் அட்டகாசமா இருக்கும். இப்ப நான் வந்து எந்த படத்தை பார்த்தாலும், அதை நான் இசையமைப்பாளர் இருந்தாலும் சரி, நான் டைரக்ட் பண்ண இப்ப அடுத்த வாரம் வெளியாகிற படமா இருந்தாலும் சரி, ஐ வில் பி ஷேம்லெஸ். நானே கிரிட்டிசைஸ் பண்றதுக்கு எந்த படத்தை பார்த்தாலும் முதல்ல ரசிக நான் பார்ப்பேன். அப்ப இந்த படத்துல பாக்குறோம்ல, அப்ப என்ன உணர்வு வருதுன்னா, என் மனைவி ஒண்ணு அந்த படத்தை பார்க்கல, நான் மொத்தமா எல்லாரும் பாக்குற ப்ரிவியூவை பாக்குற, துண்டுனா பார்க்க விருப்பம் இல்லைன்ட்டாங்க. அப்ப நான் என்ன சொல்லுவேன்னா, எந்த படத்தை பார்த்தாலும் ஒரு சலிப்போடு வரும்ல, இது அப்படி பண்ணியிருக்க கூடாது, இது என்ன, ஏன் இப்படி எடுக்கிறாங்க, இவ்வளோ வயலன்ஸு, இல்லை இது ரொம்ப போரியா, ஏன் திரும்ப திரும்ப இதையே இப்படியெல்லாம் எதையா ஆளுக்கு ஒரு கோணத்துல ஒரு படத்தை பார்த்து புலம்பிக்கிட்டே வெளியில் வருவான்ல. நான் சொல்றேன் பாருங்க, இதை நீங்க புரிஞ்சுக்குவீங்க. ஆல் பாஸ் படத்தை பார்த்துட்டு வெளியே வரும்போது ஒருத்தர் கூட ஒரு சின்ன விஷயத்தை கூட சலிச்சுக்காம வெளியே வருவீங்க. இது எப்படிப்பட்ட வெற்றிகரமான படமா அமையும், எவ்வளவு படத்தை ஈட்டி தரும், இதெல்லாம் எனக்கு சொல்ல தெரியல. ஆனா ஒருத்தர் கூட தவறா ஒரு வார்த்தை சொல்லிட்டு வெளியே வரவே மாட்டீங்க, சலிச்சுக்க மாட்டீங்க, புலம்ப மாட்டீங்க, வெறுக்க மாட்டீங்க. அப்படி ஒரு படமா அவர் மொய்தீன் பாய் உருவாக்கி இருக்கிறாரு. ரொம்ப அருமை. இந்த படத்தினுடைய கலை இயக்குனர், ஆர்ட் டைரக்டர் ஜெயசீலனா, அவர் எங்க, அவர் முகத்தை ஒரு முறை நான் பார்க்கணும். ஏன்னா ரொம்ப பெரிய ஆளா போறாரு இன்னைக்கு, பார்த்து வச்சுக்காங்க. இந்த படத்துல இவருக்கு விருது கொடுக்கலன்னா, அந்த விருதுக்கு தேர்ந்தெடுக்கிறாங்கல்ல அந்த விழா கமிட்டி, அவங்களுக்கு படத்தினுடைய நுணுக்கங்கள்ல அவங்களும் ஏமாந்துட்டாங்கன்னு பொருள். இதை நீங்க புரிஞ்சு வச்சுக்கீங்க, படத்தை பாருங்க. நானும் இதை தான் சொல்லணும், இதோட பின்னணியை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சிருந்தேன். சகோதரி வினோதினி ஆரம்பிச்சாங்க, நல்ல வேளை அவங்க வாயை அடிச்சிட்டீங்க. நீங்க படத்தை பாருங்க, உங்களுக்கு தெரியும். அதுக்கு பிறகு வர பேட்டிகள்ல இயக்குனர் சொல்லுவாரு, உங்களுக்கு கண்டே பிடிக்க முடியாது, அப்படி ஒரு சில விஷயங்களை நுணுக்கமா பண்ணியிருக்காரு. ரொம்ப என்னை கவர்ந்தவர். சரி, இந்த பாடல்கள் பண்ணனால நான் நேரம் அதுக்கு வந்துடுறேன். இசையமைப்பாளருக்கு இந்த மாதிரி மேஜர் கோர் டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் அடையாளம் கிடைச்சிரும் பொது தளத்துல. அந்த பாட்டை உங்ககிட்ட வந்து சேர்க்கிறவங்களுக்கு அடையாளம் கிடைக்கிறது இல்லை. ஒவ்வொரு பாடல் பின்னாடி உழைச்ச எல்லாரையும் பத்தி நான் சொல்லிடுறேன். எனக்கு மோகன்ராஜன் வந்து ரொம்ப நெருக்கமானவன். அவனுடைய முதல் படம் என்னுடைய இசையில அமைந்தது எனக்கு கிடைத்த ஒரு பாக்கியமா நான் நினைக்கிறேன். ரொம்ப அழகான வித்தியாசமான
வார்த்தைகளை பயன்படுத்தி கருத்துக்களை ரொம்ப நறுக்குன்னு சொல்லக்கூடியவன். அவன் எந்த படத்துல பாட்டு எழுதினாலும் உடனே எனக்கு அனுப்பிடுவான், இப்படி ஒன்று வந்திருக்கு, இதை கேளுங்க சார், சிலது நல்லா இருக்கு, சிலது இன்னும் நல்லா இருந்திருக்கலாம், இப்படியெல்லாம் எங்களுக்குள்ள விமர்சனங்கள் உண்டு. அவன் முதல் சொன்ன அந்த கவிதைக்கு அப்புறம் ஒவ்வொரு முறை எனக்கு பாடல் எழுத வரும்பொழுதும் இல்லை ஃபோன் பண்ணும்போதும், இப்போ சார் இப்போ ஒரு கவிதை எழுதியிருக்கேன், இதை கேட்குறீங்களான்னுவான். ஆனா இன்னைக்கு வரைக்கும் பாருங்க, நம்ம சந்திச்சு யாதுமாகி 2009, இது 2026, 17 ஆண்டுகளாகி இன்னும் கவிதை தொகுப்பு அவர் வெளியிடாம இருக்கிறான். அது என்ன காரணம்னு தெரியல. இந்த வருஷம் பண்ணிடலாமா இல்லை? ஏன்னா சில பேர், எனக்கு நிறைய கவிஞர்களை தெரியும், முதல் கவிதை எழுதுறது வந்து அவங்க விட்டு போன காதலிக்காக எழுதுவாங்க, கடைசி வரைக்கும் மனசுக்குள்ளேயே சோகத்தை வச்சுக்குவாங்க, அது பதிப்பா வெளியவே வராது. அந்த மாதிரி ஏதாவது இருக்கான்றது எனக்கு தெரியல. மனைவி வரல இல்லை இன்னைக்கு? வரல, சரி அப்புறம் என்ன, இது நமக்குள்ளே இருக்கட்டும். முதல் பாடல் நீங்க பாத்தீங்களே ஆல் பாஸ், அதுவும் இந்த வர டூயட்டும் இவர் ஸ்கிரிப்ட்ல வச்சிருந்தாங்க. 2 பாடல்கள் வந்து படத்துல திரைக்கதையில எழுதப்பட்டிருந்த பாடல். மற்ற 3 பாடல்களும் காட்சி அமைப்புகளோட வர்றதுனால இங்க போட முடியாது, அதுல கதைகள் வெளியாயிரும், போட்டா லிரிக் வீடியோ தான் போட முடியும். முதல் பாடல் ஆல் பாஸ் எழுதுனது மோகன்ராஜன் தான், அதை பாடின கானா சிவா. இவரோட உங்களுக்கு தெரியும், இவரோட குரல் வளம் வந்து ரொம்ப வித்தியாசமா இருக்கும். எப்பவோ பெரிய அடையாளத்தோட தமிழ் சினிமால கோல வச்சிருக்க வேண்டியவன் தாமதமாயிட்டே போகுது. பல ஆண்டுகளுக்கு பிறகு என்னுடைய இசையில மீண்டும் பாடி இருக்கிறான். இவன் கூட அந்த அழகான கோயில் போர்ஷன்ஸ், பெண்கள் வர்ற பகுதியை பாடினது என்னோட உதவி இசையமைப்பாளன். அவன் தான் கேட்டவன், அவன் மனைவி நல்லவ, அவ பாடினது இது. முகில் மயூரி அந்த அழகான மென்மையான பகுதியை பாடின அன்பெனும் ஆலயம், அந்த வரிகள் சொல்லு. அன்பெனும் ஆழியிலே தேடி தேடி கண்டெடுத்த அப்படின்னு இந்த 3 குடும்பங்களை பத்திய பாடு. முகில் மயூரி. 2வது பாடல் புதுசா, இந்த மாதிரி ஒவ்வொருத்தரா ஒரு இடத்துல நோட் பண்ணி வச்சுக்கோங்கல்ல. அப்ப 10ஆம் வகுப்பு படிக்கும் போது என்னுடைய ஒரு தொலைக்காட்சி நிகழ்ச்சியில பாடகியா வந்த விஜயலட்சுமி, அப்பவே மனசுல குறி வச்சிருந்தேன், என்னைக்குனாலும் இவளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பு வரும், பயன்படுத்திக்கணும்னு. அந்த விஜயலட்சுமி இவ்வளவு காலத்துக்கு பிறகு இப்ப என்னுடைய இசையில அறிமுகமாகி இருக்கிறேன். கூட பாடின அஜித் வரல. அஜித் அந்த மேல் வாய்ஸ் வந்து சூப்பர் சிங்கர் ஜூனியர் டைட்டில் வின்னர் விஜய் டிவியில, அவ இன்னைக்கு வரல. அஜித்துக்கும் நம்மளுடைய நன்றி சொல்லிடுவோம். 3வது பாடல் வந்து அந்த படத்துல ஒரு காட்சிக்காக ஒரு ரேப் சாங் மாதிரி, அது அவசரத்துக்கு பின்னணி இசையில வர்றதுனால நானே எழுதி ஒரு பாடல் பாடியிருந்தோம். அதை கூட பாடி இருக்கிற வசந்த், ஜுவின் ஜானிக்ஸ், நீங்க இருக்கீங்களா? இல்ல இல்ல, அதுல ஸ்ரீராம் பாட்னியா இல்ல, வசந்த் அண்ட் ஜுவின் ஜா. ஓகே. 4வது பாடல் என்னமோ சொன்னீங்க பெருசான்னு சொல்லி அந்த பாடல் தத்துவம் இருக்குல்ல, காசு தாண்டா எல்லாம். இந்த லிரிக்கை முதல் முறை படிச்சோடனே எனக்கு தெரிஞ்சு போச்சு, இது லிரிக் எழுதி நான் போட்ட டியூன் அது அப்படித்தானே வந்து. ஆமா, இது வந்து மாண்டாஜ் சாங் மாதிரி இயக்குனர் முதலே திட்டமிட்டு இருந்ததுதான். அப்ப என்ன சொன்னார், இதுக்கு ஒரு டியூன் கொடுங்கன்னு சொன்னார். இது வந்து அந்த மாண்டாஜ், அதாவது படத்துல இருக்கிற கதையை காட்சிகள் மூலமா சொல்ற பாடல். அப்ப இதுல வார்த்தைகளுக்கு தான் முக்கியத்துவம் இருக்கணும். அதனால முதல்ல கவிஞர் எழுதி இறட்டும், அவர் சுதந்திரமா எழுதின பிறகு நம்ம எப்படி வேணா டியூன் போட்டுக்கலான்னு சொன்ன பிறகு மோகன்ராஜன் அட்டகாசமா எழுதி அனுப்பின வரிகள். அந்த வரியை முதல் வரியா எனக்கு அப்பதான் வாட்ஸ்அப்ல ஓபன் பண்றேன், பண்ண உடனே எனக்கு டியூனாவே தோன்றுனது. அப்ப அது வரிகள் மட்டும்தான் அந்த மாயத்தை நிகழ்த்த முடியும். அப்படி அழகா எழுதின மோகன்ராஜன் உனக்கு நன்றி. அந்த பாட்டை பாடினதும் கானா சிவா தான். அதற்கு பின்னணியில் கூட பாடி இருந்தவங்க, இந்த படத்துல பின்னணி எல்லாரும் பாடினவங்களே மொத்தமா இப்ப நான் அறிமுகப்படுத்திடுறேன். 5வது பாடல். 5வது பாடல் எப்படின்னா, படத்தோட கிளைமேக்ஸ் வந்து அது இப்படி படத்தை முடிப்பாரு நான் எதிர்பார்க்கவே இல்லை. அதை பத்தி நான் ஒண்ணுமே சொல்ல போறது இல்லை, ஏன்னா அந்த உணர்வு அப்படியே உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷா திரையரங்கத்துல உங்களுக்கு கிடைக்கணும். ரொம்ப நீண்ட கிளைமேக்ஸ், வசனங்களும் குறைவு, ரொம்ப அமைதி. இது யாரை நம்பி ஒரு இயக்குனர் எடுப்பாருன்னா இசையமைப்பாளர் நம்பிதான். நம்மளால அந்த அளவுக்கு அதை செய்ய முடியுமான்ற அச்சத்தை எனக்கு ஏற்படுத்தியது. அப்ப நான் என்ன மனசுல ஒண்ணு திட்டமே வச்சுக்கல, அந்த படத்தை பார்த்துக்கிட்டே வரேன். அது 10-12 நிமிடங்கள் அப்படியே நீளமா ஓடுது. அங்கங்க சில வசனங்கள் ஏதோ வரும், இறுக்கமான ஒரு சூழ்நிலை. அப்ப சில இடங்கள்ல பின்னணி இசை இருந்தா நல்லா இருக்கும்னு, அப்போ ஒரு இடத்துல இது பாடலா இருந்தாதான் அந்த உணர்வை முழுமையா வெளியே சொல்ல முடியும், அந்த வரிகள் மூலமாகவும் அந்த இசையின் மூலமாகவும். மோகன்ராஜன் வந்து இன்னைக்கு தமிழ்நாட்டில் ரொம்ப பிஸியா இருக்க கதாநாயகர்கள் மாதிரி அவரோட நேரம் உடனே கிடைக்காது. பாட்டு எழுதி வாங்கிலாம் நான் படத்தை அவருக்கு முடிச்சு தர முடியாது. ஏன்னா இந்த விபின் பாஸ்கர் உதவி சமைப்பாளர்கிட்ட அவர்கிட்ட அடிக்காத குறையாவா கெஞ்சாத குறையாவா, எப்படியோ என்னப்பா இன்னும் பின்னணி செய்ய முடிக்கலையா, நேரம் ஆகுது, தயாரிப்பாளருக்கு பதில் சொல்ல முடியல. உங்களுக்கு தெரியும், தயாரிப்பாளர் ஏகப்பட்ட போராட்டங்கள் பிரச்சனைகள் கிடையில தான் இந்த படத்தை அவங்க முடிக்கிற தருவாய்க்கு வந்தாங்க. அப்ப தெரியுமே உங்களுக்கு எல்லாம், டிகிரி ஏறிக்கிட்டே இருக்குமே வட்டி.
அதை முடிக்கணும்னு சொல்லும் பொழுது நான் இவருக்கு வரிக்கு காத்திருந்தா படம் இப்பத்திக்கு வெளியாகாதுன்னு தெரியும். அதனால நிலவை பார்த்திபன் சொல்லி ஐடி இண்டஸ்ட்ரியில பெங்களூர்ல பணிபுரிஞ்சிட்டு இருக்க ஒருத்தர் நல்ல அழகான கவிதைகள் எழுதக்கூடிய ஒரு இளைஞன் எனக்கு சில ஆண்டுகளுக்கு முன்பு அறிமுகமானா. அவனுக்கு சொன்னேன், இங்க பாரு, இப்போ ஒரு நான் கதைக்களம் ஒன்று சொல்லுவேன், இது படத்துல பின்னணி செயல வரப்போகுது, காட்சிக்கு வலு சேர்க்கிற மாதிரியான வரிகள், இது பாடல் ஸ்டாண்ட் அலோன் சாங் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த கதையை சுருக்கம் சொல்லி என்ன அங்க தேவைப்படுதோன்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். அருமையா இருக்கு சார், இது எப்போ சார் வேணும் அப்படின்னா 5 நிமிஷத்துல வேணும்னு. நீங்க சொன்னா நம்ம நீங்க வாட்ஸ்அப்ல டைமரோட இருக்கும்ல, உங்களுக்கு 5 நிமிஷத்துல வந்த பாட்டு அது. இதை நீங்க கேட்கல, அதனால அதை நீங்க பாராட்ட முடியாது, உணர முடியாது. படத்தோட பாருங்க, தெரிஞ்சு போயிடும். அந்த நிலவை பார்த்திபன் இன்னைக்கு பெங்களூர்ல இருந்து இந்த ஆடியோ ஒரு அறிமுக நல்ல நிகழ்ச்சி, இவருக்கு வாய்ப்பு சினிமால கிடைக்குதுன்னு சொல்லி ட்ரெயின்ல டிக்கெட் புக் பண்ணியிருந்தாரா. அப்புறம் தான் விபின் சொல்றான், அவருக்கு ட்ரெயின் 5 மணி நேரம் தாமதம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டாங்கன்னு, நாளைக்கு வர முடியாம போயிருச்சு. நிலவை பார்த்திபன் அடுத்த முறை நீங்க இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் அறிந்து கொள்ளலாம். அவர் எழுதிய பாடல், அதை ரொம்ப அழகா உணர்வு பூர்வமா ஷிபின்ற ஒரு சூப்பர் சிங்கர் எல்லாம் பாடிக்கொண்டு இருக்கிற, இங்க இருக்காரா? Shibi, please come forward. One of the most talented youngster this Tamil film industry is going to see in a couple of years. கூட பாடி இருக்கிற தர்ஷான்ற பெண், BA கர்நாடிக் மியூசிக் கலாக்ஷேத்ரால படிச்ச பெண். அவங்க 2 பேரும் இந்த பாடால பாடி இருக்கிறாங்க. வேகமா வாங்க, நேரம் ஆச்சு. தர்ஷா மற்றும் ஷிபி. ஷிபி ரஹ்மான் இசையெல்லாம் பாடிட்டாரு, எல்லாருடைய இசையிலையும் பாடிட்டு இருக்காரு. நீங்க இன்னும் ஒரு சில மாதங்களில் அல்லது 1-2 ஆண்டுகளுக்குள்ள மிகப்பெரிய இடத்துல இவரை பார்த்துக்கலாம். இப்பவே போட்டோ எடுத்து வச்சுக்கோங்க. ஒன் ஆஃப் த மோஸ்ட் டேலண்டட் சிங்கர்ஸ் ஐ ஹவ் கம் அக்ராஸ். நன்றி. இப்ப அந்த படத்துல முழுக்க எல்லா பாடல்களையும் ஹார்மோனியும் படத்துல இசை மூலமா பின்னணி மூலமா வலு சேர்த்து அந்த எல்லா பேக்கிங் வோக்கல் சிங்கர்ஸ், ஐ வாண்ட் யூ ஆன் த ஸ்டேஜ். மீனாட்சி, ஸ்ரீராம், வேற யாரும் இல்லையா? வசந்த் வாங்க, வா வா அப்படின்னு நின்றுங்க. ஸ்ரீராம், மீனாட்சி, வசந்த், வேற யாரும் இருக்கீங்களா? சாட்சனா இருக்கியாங்க? அப்புறம் ஏன் வர மாட்டேங்கிற? வரணும்ல, நீ நான் கூப்பிடாம. வேற யாரும் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியலம்மா, என் கண்ணில் பாட்டில இருக்கா கேட்கிறேன். வேற யாரும் வந்திருக்காங்களா? ஓகே, அப்படியே என்னோட உதவி இசையமைப்பாளர் விபினை மேடையிலே சந்திச்சிருங்க. இவர் தான் அந்த பெருமைக்குரிய உன்னத இசையமைப்பாளர். அவர் ஏதோ சொல்ல விரும்புறாரு சார். அப்படி இல்லை சார், அது பரவாயில்ல, அது எப்படின்றத அப்புறம் பேசிக்குவோம். இந்த படத்துல அந்த கதை ஆரம்பிக்கும் போது இது எந்த களத்தை சேர்ந்தது நம்ம வடசென்னை காட்டுறதுக்காக பின்னணியில இசையில இது ஒரு கானா பாட்டு மாதிரி அந்த பகுதியோட பாட்டு இருந்தா நல்லா இருக்கும்னு சொல்லி எனக்கு அறிமுகமாகி இருந்தா. இப்ப ஆட்டோ ஓட்டிட்டு இருக்காரு எங்க ஏரியா பக்கத்துல. அவர் பெரிய தொழிலதிபர் மாதிரி இருக்காரு, ஆனா பார்த்தா எனக்கு தெரியல. அவரை கூப்பிட்டு வாய்ப்பு இருந்தா கொடுங்க சார் இருந்தார். உடனே கூப்பிட்டேன், இங்க வா, உடனே இந்த பாட்டை பாடு எனக்கு வந்துன்னு சொல்லி உடனே லிரிக்கோட வந்தாரு. எங்க இன்பக் கலீல் இருக்காரு அப்படியா? வரல. வந்திருந்தா அந்த கானா பாட்டு பாடினவர் அவரே அறிமுகப்படுத்தி இருப்பேன். விபின் பாஸ்கர் என்னோட உதவி இசையமைப்பாளர், கௌரவித்து விடுங்கள். நாளைக்கு அவர்கிட்ட நான் ஆட்டோகிராஃப் வாங்க வேண்டி இருக்கும். 3 பாட்டு எழுதிட்டாராம எனக்கு தெரியாம. மோகன்ராஜ் கிட்ட எனக்கு ஒரே ஒரு குறை, வருத்தம் உண்டு. அது அவர் மட்டும்தான் நிவர்த்தி செய்ய முடியும். அது சொன்னியா நீ உன் பேச்சுல? நான் கவனிக்கல. என்ன குறை அது? இன்னும் நீ ரஹ்மானுக்கு பாட்டு எழுதாதது என்னோட மனசுல பெரிய குறையா இருக்கு. நான் சொல்லிக்கிட்டே இருப்பேனே, அது விரைவில் நடக்கணும். என்ன கேட்ட எல்லாருக்கும் எழுதிட்டார். எம்எஸ்வி சாருக்கு எழுதியாச்சு, இசைஞானி இளையராஜாக்கு எழுதியாச்சு. ஓ ஆமா, அவருக்கு லைவா 10 பாட்டு எழுதுனேன். எம்எஸ்வி 13 பாட்டு எம்எஸ்வி சாருக்கு எழுதியாச்சு. அவருடைய பிரிவுக்கு இளையராஜா சாருக்கு எழுதியாச்சு. அனிருத்துக்கு நிறைய பாட்டு எழுதியாச்சு. ஷான் ரால்டனுக்கு எழுதியாச்சு. கிப்ரானுக்கு எழுதியாச்சு. அதனால எனக்கு பரஸ்ல இருக்க பெரிய குறை, ஒரு திறமையுள்ள இளைஞன் நம்ம மூலமா வெளியே இன்னைக்கு மிகப்பெரிய இடத்துல இருக்க மோகன்ராஜ் இன்னும் ரஹ்மானுக்கு பாட்டு எழுதலையேன். விரைவில் அது நடக்கணும்னு நான் ரொம்ப ஆசைப்படுறேன். நன்றி உங்க எல்லாருக்கும். இந்த படத்தினுடைய வெற்றி விழாவில் மீண்டும் உங்களையே எல்லா கேமராமேனோடையும் சந்திப்போம். அன்னைக்கு வினோதினி சகோதரியை நம்ம வரவழைக்க மாட்டோம். நன்றி. ஒன் ஸ்டெப் என்டர்டைன்மெண்ட் தயாரிப்பு நிறுவனம் சார்பில் ஆர் மோகனா அவர்கள் தயாரிப்பில் திரு ஜேம்ஸ் வசந்தன் அவர்களுடைய இசையமைப்புல ஆல் பாஸ் படத்தை இயக்கியிருக்காரு திரு மைதீன் அவர்கள். படத்துடைய இசைத்தட்டை நம்முடைய சிறப்பு விருந்தினர்கள் அனைவரும் இணைந்து வெளியிட்டு மகிழ்கிறார்கள்.